ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி. குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக உபனிஷத் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணியது. ஆத்மா பிரம்மம் என்றும் உபதேசம் செய்தார். ஆத்மாவுக்கு அந்நியமாக பிரம்மம் இல்லை. பிரம்மம் அறியப்படு பொருள் இல்லை. நான் பிரம்மத்தை அறிஞ்சு பிரம்மத்தை பக்தி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் மனப்பக்குவத்துக்காகத்தான். ஆக அறியப்படுறதாக இருந்தால் அது ஆத்மாவாக இருக்க முடியாது, அனாத்மாவாகத்தான் இருக்க முடியும். மனிதர்களே நம்ம அறிகிறோம். இப்போ என்னை விட ஒருத்தர் பெரிசாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை நான் அறியறேன். அவர் எனக்கு மேலானவராக இருக்கார். ஒரு குருட்டே நான் போய் படிக்கிறேன். குரு என்னை விட பெரியவர். நான் அவராயிட முடியாது, அவர் நானாக முடியாது. அந்த மாதிரி விஷயம் இல்லை இது. இப்போ பகவான் எப்படி உலகத்தில் ஒரு உயர்ந்த மனிதன், அதாவது பண்பிலும் அறிவிலும் உயர்ந்த மனிதன் ஒருத்தன் இருக்கான், பண்பிலும் அறிவிலும் தாழ்ந்த மனிதன் ஒருத்தன் இருக்கான். பண்பிலும் அறிவிலும் தாழ்ந்த மனிதன் பண்பிலும் அறிவிலும் உயர்ந்த மனிதனும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதில் சந்தேகம் கிடையாது. பண்பும் அறிவும் எதை சார்ந்திருக்குன்னா அந்த உடலை சார்ந்திருக்கு. உடலையும் உள்ளத்தையும் சார்ந்து பண்பும் அறிவும் இருக்கிறது. ஆக பண்பு அறிவில் தாரதமியம். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கிற உபாதியில் அதில் தாரதமியம் இருக்குது. பண்புலையும் அறிவிலையும் தாரதமியம் இருக்குது. எனக்கும் அவருக்கும் தாரதமியம் இருக்குது. அதே மாதிரி பகவான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் மேலே அவருக்கு இருக்கார். அவர் சர்வஜன், சர்வசக்திமானாக இருக்கார். அப்போ எல்லாரும் உடம்போடு இருக்கக்கூடியவங்கள்லேயும் நிறைய தாரதமியங்கள் இருக்குது. பகவான்கிட்ட நம்ம தாரதமியம் சொல்ல மாட்டோம். அங்கே போனால் அங்கே என்னதுன்னா சிவன் விஷ்ணுன்னு வந்துடுத்துன்னா சிவபக்தன் சிவன் தான் உயர்ந்ததும்பான், விஷ்ணு தாழ்ந்தவர்பான். விஷ்ணு பக்தன்கிட்ட போனால் விஷ்ணு உயர்ந்தவர் சொல்லுவான். அது எப்படி சொல்கிறாங்க, எந்த ஆங்கிளில் சொல்லுகிறார்கள்? விஷ்ணுவினுடைய குணங்களை வைத்து கொண்டு விஷ்ணுவினுடைய அவதார மகிமையை வச்சு சொல்கிறது. உங்கள் விஷ்ணு எத்தனை தினம் தாய் வயிற்றுலாம் பிறந்தார், எங்கள் சிவபெருமான் பிறப்பிலி பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சண்டை ஓயறதே இல்லை. அப்போ ஒரு சைவன் வைஷ்ணவன்லாம் அந்த ரூபபேதத்தில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லை தத்துவார்த்தமாக பார்க்குறாங்களா? அதெல்லாம் நிறைய பார்க்கலை. அதெல்லாம் உள்ளே போனால் நிறைய இருக்கும். குணதிருஷ்டியில் பார்க்குறாங்களா? ஆனால் எல்லா இதுலேயுமே என்னென்னா முதல் உபாசகன் சைவத்தில் முதல் பக்தர் யார் தெரியுமோ? விஷ்ணு. முதல் பக்தர் அவர் தான். அது மாத்திரம் இல்லை, இதில் இன்னும் நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்குது. ஆகமப்படி பார்த்தோம்னா இப்படிலாம் பேசலாம், சிவனை உயர்த்தி சொல்கிறதுக்காக பேசலாம். அந்த ஆகம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ரிச்சுவல்னு வந்துவிட்டா பிரம்மா விஷ்ணு இல்லாமல் சிவனுக்கு எந்த கர்மாவும் கிடையாது. அந்த சிவபெருமானுக்கு சக்தியை கொண்டு போய் கொடுக்குறதே பிரம்ம அம்சம், விஷ்ணு அம்சம், ருத்ர அம்சம் சேர்த்து தான் போகிறாங்க. அது இல்லாதக்கு கிடையாது. சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு சொல்லி அதை அடிப்படையாக வைத்து கொண்டு பேசுறது இதெல்லாம் இருக்கட்டும். பகவானை மனுஷனுக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் தாரதமியம் சொல்லலாம்.
ஆனால் ஈஸ்வரனுக்கும் தாரதமியம் சொல்லணும்னா ஈஸ்வரன் அனந்தமாகிடணும், ஈஸ்வரன் அநேகமாக இருக்கணும். ஈஸ்வரன் அநேகமாக இருந்தால் தான் ஈஸ்வரனில் தாரதமியம் சொல்ல முடியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த உபனிஷத்து என்ன பண்ணுறது, ஆத்மா பிரம்மம்னு உபதேசம் பண்ணுறது. இப்போ ஆத்மா பிரம்மம்னு உபதேசம் பண்ணுற போது நம்ம அதுக்கு முன்னால் நம்முடைய சம்ஸ்காரம் என்ன, பிரம்மம் ஆத்ம வத்திரிக்தம், எனக்கு வேறானவர் தான் பிரம்மன் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் பாடம். வேத பூர்வ பாகத்தினுடைய உபதேசம், வேத உபாசனா பாகத்தினுடைய உபதேசம் எல்லாம் அதுதான். அந்த பகவானை முன்னிட்டு கொண்டு பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இதம் கர்ம கரிஷ்யே, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தமாக தான் இதம் உபாசனம் கரிஷ்யே, எதாக இருந்தாலும் சரி இதம் ஜபம் கரிஷ்யே, இந்த ஜபத்தை பண்ணுறேன், இந்த பூஜையை பண்ணுறேன், இந்த கர்மாவை பண்ணுறேன். யாருக்காக பண்ணுறேன்? எனக்காக பண்ணுறேன். எனக்கு எதுக்காக நான் பண்ணுறேன் கர்மான்னா, எனக்கு நான் கர்மா பண்ணுறேன்னா நான் எனக்கு அர்த்தம் வேணும், காமம் வேணும், தர்மம் வேணும், புண்ணியம் வேணும், அதுக்காக பண்ணுறேன். கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தால் எனக்கு சித்தசுத்திக்காக பண்ணுறேன். காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரப்பி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே. இந்த இடத்துல ஆத்மாவுக்கு சுத்தமாக அந்தఃகரணத்துக்கு சுத்தமாக? ஆத்மாங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சில இடங்களில் ஆத்மாங்கிறது உடம்பையே குறிக்கும், சில இடங்களில் ஆத்மாங்கிறது மனசை குறிக்கும், சில இடங்களில் ஆத்மாங்கிறது ஜீவனை குறிக்கும், சில இடங்களில் ஆத்மாங்கிறது பிரம்மனை குறிக்கும், மெய்ப்பொருளை குறிக்கும். அந்த ஆத்மசப்தமே எச்சாப்னோதி யதா தத்தே எச்சாத்தி விஷயானிக எச்சாஸ்ய சந்ததோ பாவா தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே. ஆத்மசப்தத்துக்கு லக்ஷணம் நிர்வச்சனம்னு சொல்லுவோம். எது எல்லாவற்றையும் வியாபிக்கிறதோ, எது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறதோ, எது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதோ, எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு ஆத்மா என்று பெயர். எச்ச ஆப்னோதி எத் ஆதத்தே எச்சாத்தி விஷயானிக எச்சாஸ்ய சந்ததோ பாவா தஸ்மாத் ஆத்மேதி கீர்த்தியதே. ஆத்மசப்தம் உடம்புலையும் மனசுலையும் ஜீவன்லையும் சொல்கிறது உபச்சாரம். வாஸ்தவமான ஆத்மா சைத்தன்யந்தான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ பகவான் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தேங்கிறது கடைசி பாடம். பிரம்மன் நீதான் அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மன் நீதான். நீ பூஜை பண்ணப்படுற வஸ்துவாக பிரம்மம் இல்லை, நீ பூஜிக்கக்கூடியதாக பிரம்மம் இல்லை. அந்த பிரம்மத்துக்காக பூஜை பண்ணி ஆஹம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயும் அதுவும் ஒன்று. சைத்தன்ய திருஷ்டியா ஏகமேவ அத்விதீயம். அது புரிஞ்சு போச்சு. இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும் திரும்ப திரும்ப. ஏன்னா இப்போ பகவான் என்னை விட பெருசாக இருக்கார் அவர், நான் அவரை விட அல்பமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் எது ஆதாரமோ அதுதான் எனக்கும் ஆதாரம். இப்போ அப்படி தான் பாடம் இங்கே அதுதான் நடக்கிறது. என்ன பாடம்னு கேட்டால், இந்த உடம்பில் எந்த தத்துவத்தை நாம் பார்க்குறோம்? ஆத்ம தத்துவம், சைத்தன்ய தத்துவம். இப்போ ஈஸ்வரனுக்கும் சைத்தன்யம் இருக்கா இல்லையா? அப்போ ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம், ஒரு ஜீவனுடைய சைத்தன்யம், இன்னொரு ஜீவனுடைய சைத்தன்யம், அனந்த ஜீவர்களுடைய சைத்தன்யமும் ஈஸ்வர சைத்தன்யமும் பின்ன பின்ன சைத்தன்யம் கிடையாது. சைத்தன்யம் ஏகமேவ. அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம் பிரம்மங்கிறது வேதம். அனந்தம் ஞானம்னு சொன்னால் சைத்தன்யத்தில் பேதம் இல்லைன்னு அர்த்தம். அந்தம் கிடையாது, பிரிவு கிடையாது. ஆகையினால ஈஸ்வரனுடைய சைத்தன்யமும் ஜீவனுடைய சைத்தன்யம் ஒன்று தான். ஈஸ்வரனுடைய உபாதி வேறு, அவர் சர்வஜத்வாதி உபாதி. இது ரொம்ப முக்கியம். உபாதிங்கிறது வேறு, உபஹிதம். இப்போ குடம் உதாரணம் சொன்னேன் இல்லையா? பெரிய தங்க குடம், வைரம் வைடூரியம் எல்லாம் பதிச்சிருக்கு, அதுக்குள்ளேயும் கலசம் வைக்கிறாங்க, அது மேலே கலசம் இருக்குது. யாகசாலையில் மேலே அதுக்கு பிராதான்யமாக இருக்குது. இங்கே மூலையிலும் இன்னொரு கலசம் இருக்குது மண் பாத்திரத்தில்.
அதுலேயும் ஜலம் இருக்குது, அதுலேயும் ஏதோ ஒரு தேவத்தை உட்கார்ந்துருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய குடத்துலையும் அது 5 லிட்டரோ 7 லிட்டரோ 6 லிட்டரோ பிடிக்கிற குடம், அதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது, இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது. இது அல்ப கட்டாகாசம், அது என்னது கொஞ்சம் மகா கட்டாகாசம். ஆனால் மகாகாசம் ரெண்டுலேயும் சாமியம். அதுதான் புரிஞ்சுக்கணும். மகாகாசம்னா என்ன? அந்த குடத்துக்கு வெளியில் இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் மகாகாசம்னு பேர். ஆதிசங்கர் இதை தான் உதாரணமாக சொல்கிறார். அதாவது கட்டாகாஷா, மட்டாகாஷா, மகாகாஷா, 3 ஞாபகம் வச்சுங்க. கட்டாகாஷா, மட்டாகாஷா, மகாகாஷா. கட்டாகாசம்னா என்ன? குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ். மட்டாகாஷான்னு என்ன அர்த்தம்? இந்த ஹாலில் இருக்கிற ஸ்பேஸ். மகாகாஷான்னு கட்டடத்துக்கு வெளியில் இருக்கிற ஸ்பேஸ். கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் சேருமா சேராதான்னா சேரும். மகாகாசத்தில் தான் கட்டாகாசமும் மட்டாகாசமும் இருக்குது. கட்டம் மட்டம்ங்கிறதெல்லாம் உபாதி. உபாதி. இப்போ இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ், காரியகரண சங்காத்தா, என்னோட காரியகரண இங்கே ஒரு காரியகரண சங்காத்தம் இருக்குது, இன்னொரு காரியகரண சங்காத்தம் இருக்குது. அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார், நல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கிற பிராமணன், அடக்கமாக இருக்கிற பிராமணன், பசுமாடு, அப்புறம் யானை, அப்புறம் நாய், நாயை சமைச்சு சாப்பிட்ற சண்டாளன், எல்லாரும் ஒன்று தான்னு சொல்கிறது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. விவகாரத்தில் இல்லை. இந்த இடத்துல தான் ஆதிசங்கரர் நிறைய விசாரமெல்லாம் பண்ணுறார். அதுக்கெல்லாம் நிறைய தர்மசாஸ்திரங்களெல்லாம் கொண்டு வரார். தர்மசாஸ்திர திருஷ்டியில் சொல்லப்படாது. தர்மசாஸ்திரமெல்லாம் உபாதி திருஷ்டியில் தான் பேசும். வேதாந்த சாஸ்திரம் உபாதியை பற்றி பேசாது, உபாதியை இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றியெல்லாம் பேசாது. தர்மசாஸ்திரம் கர்மகாண்டம் உபாசனா காண்டம் தான் உபாதியை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆப்ஜெக்டு சென்ஸ் ப்ரெஷரை இம்ப்ரூவ் பண்ணுறது, விஷய சுகத்தை கூட்டுறது குறைக்கிறது, கூட்டுறது தான் விஷய சுகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, துக்கத்தை குறைக்கிறது, அதெல்லாம் பேசுகிறது கர்மகாண்டம். ஞானகாண்டம் என்னென்னா எல்லாத்துலேயும் இருக்கிற சாமியத்தை சொல்கிறது. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். நான் ஒரு வகுப்பில் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. இப்போ இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ், டோட்டல் கான்ஷியஸ்னஸ் அப்படி ஒன்று சொல்கிறது உண்டு. அதாவது சமஷ்டி சைத்தன்யம், வியஷ்டி சைத்தன்யம். சமஷ்டி சைத்தன்யத்தை தான் ஈஸ்வரன் சொல்கிறதும் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. பெரும்பாலும் அதே சொல்கிறது. அதாவது எனக்கு முன்னால் நான் உலகத்தை பார்க்குறேன், நான் இருக்கேன், உலகம் இருக்குது. இப்போ எனக்கு எது காரணம்? உலகத்துக்கு எது காரணம்? உலகத்துக்கு மூல காரணம் எது? உலகத்துக்குள்ளே தான் இந்த உடம்பும் இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா நான் வேறே உலகம் வேறேங்கிற எண்ணம் இருக்குது. அதை ஏற்றுக்கிறோம் முதல்ல. ஆக ஈஸ்வரனுங்கிறது எங்கே இருக்குன்னா, நான் அனுபவிக்கிற பிரபஞ்சந்தான் ஈஸ்வரன். ஏன்னா ஜகத்காரணம், ஜகத்காரணம் பிரம்ம. ஜகத்காரணம் எப்படிப்பட்டது? பிரம்மனுக்கு லக்ஷணம் சொல்கிற போது ஜன்மாத்தியஸ்ய யதஹான்னு தான் சொல்கிறோம். ஆஹ யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மேதி. அதுதான் பிரம்மன்னு சொல்கிறோம். ஜகத் காரணம்தான் பிரம்மன்கிறோம். காரணம் காரியத்துக்கு வேறையாக இருக்கா? ஜகத் காரணம் பிரம்மன்னா நமக்கு அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். அதாவது இந்த ஜெகத் காரணம்னு சொன்னால் எப்படிப்பட்ட காரணம்னு உடனே கேள்வி வருது. அவர் உபாதான காரணமா நிமித்த காரணமா அப்படின்னு கேள்வி வருது. அப்படி பார்க்குற போது அவர் தான் அபின்ன நிமித்தோபாதான காரணம் சொல்கிறோம். நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை, ஏற்கனவே பல உபநிஷத்துக்களில் படித்ததை வச்சுன்னு படித்தது ஞாபகம் உங்களுக்கெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் அபின்ன நிமித்தோபாதான காரணா ஈஸ்வரா. அப்போனா இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குன்னா ஈஸ்வரன் தான் இருக்கார். ஈஸ்வரன் தான் பிரபஞ்சமாக இருக்கார். புருஷ ஏவேதகும் சர்வம்.
எப்படி மண்ணு தான் குடமாக தெரிகிறதோ அப்படி பிரம்மந்தான் ஜகத்தாக தெரிகிறது. அப்படி தான் நம்ம படிக்கிறோம். ஈஸ்வரன் எங்கேயோ ஒரு தனியாக ஒரு வைகுண்டமோ கோலோக பிருந்தாவனமோ கைலாச பர்வத்தமோ எங்கேயோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் ஃபார்மில் பர்டிகுலர் டயத்தில் அவைலபிள்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காணப்படும். நீங்கள் கைலாசத்துக்கு போனாலும் அவர் எப்போ வருவார் அப்போ தான் வருவார். அந்த சினிமாலெலாம் காட்டுவோம். அந்த கைலாச பர்வதத்தை கைலாசத்தை காட்டுற போது நீங்கள்லாம் உங்களுக்கு சினிமா பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். கைலாசத்தை காட்டணுமே, எப்படி காட்டுறதுன்னா பூதகணங்கள் ரிஷிகணங்கள் எல்லாம் மத்தளம் அடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு பக்கம் வேதம் சொல்கிறது, இத்தனை கணங்கள்லாம் சேர்ந்து கைலாச பர்வதத்தில் எல்லாம் ஒன்று பார்வதி வேற பூஜை பண்ணுவோம். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. அது இப்படி காமிப்பான் அப்படி காமிப்பான், திரும்ப திரும்ப காமிப்பான். அப்போ உடனே நான் திடீர்னு ஒரு சத்தம் வரும். திடீர்னு பார்த்தா பீடத்தில் உட்கார்ந்துருப்பார் சிவன், அனுகிரகம் பண்ண. அது அந்த மாதிரி பார்த்து பார்த்து நமக்கு அப்படி சம்ஸ்காரம் நல்லா தான் இருக்குது. அப்போ ஈஸ்வரன் பிரம்மன் சாஸ்திர திருஷ்டியில் பார்க்குறோம். இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வடிவத்தில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பக்தனுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனம் தருவார்னா அதெல்லாம் பாலபாடம், ஏதோ அது புராண பாடம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் இருக்குது. இங்கே சாஸ்திரத்துக்குள்ளே நுழைஞ்சால் அப்படிலாம் கிடையாது. பிரம்ம ஜகத் காரணம்னு சொன்னால் ஜகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னதுன்னா பிரம்மனை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகையினால ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல பிரம்மம் இருக்குல்ல, இது சகுண பிரம்மன் 2 நாளைக்கு வகுப்பு முன்னாடி சொன்னாலே, நிஷ்கலம் பூஜார்த்தம் நிஷ்கலம் சகலம் பவேத். நிஷ்கலமான வஸ்து சகலமாக பூஜை அனுகிரகத்துக்காக வேண்டி கற்பிக்கப்படுறது. நதேவோ வித்தியதே காஷ்டே ந பாஷாணே ந மிருண்மயே பாவேஹி வித்தியதே தேவா தஸ்மாத் பாவோஹி தெய்வதம். கடவுள் கட்டையிலையோ கல்லுலையோ மண்ணுலையோ இல்லைங்கிறது. நதேவோ வித்தியதே காஷ்டே, கட்டையில் இல்லை, நான் பாஷாணே கல்லில் இல்லை, நான் மிருண்மயே மண்ணில் இல்லை, பாவேஹி வித்தியதே தேவா, தேவன்கிறவன் பாவத்தில் இருக்கான். அஸ்மின் பிம்பே தியாயாமி அப்படின்னா வந்துடுறது. அஸ்மின் பிம்பே ஏனம் தேவம் தியாயாமி வந்துவிட்டார். விநாயகர் வந்துவிட்டார், சுப்பிரமணியர் வந்துவிட்டார். அப்புறம் வேணும்னா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி, போயிட்டு வான்னா வான்னா வரார், போகிறார்னா அப்படிப்பட்டவரா அவர்? சர்வ வியாபியாச்சே. அது பூஜார்த்தம் கல்பிதம், பக்தி அர்த்தம் கல்பிதம், சித்தசுத்தியர்த்தம் கல்பிதம். மனசை சுத்தம் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேணுங்கிறதெல்லாம் கேட்குறதுக்காகவோ அர்த்தார்த்தி பிராப்னுயாத் அர்த்தம் காமான் அவாப்னுயாத் காமி, என்ன வேணுமோ பகவான்கிட்ட அது கேட்குறான். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, கடைசியாக உபநிஷத்தை பார்க்குற போது நீ பிரம்ம, நீ தான் அது, நீ பிரம்மம்னு சொல்லியாச்சு. அது மாத்திரம் அது சொன்னால் போகாத. அடுத்தது லைனில் என்ன சொல்லிட்டார்னா, நீ பூஜை பண்ணப்படுற வஸ்துவா பிரம்மம் இல்லை அப்படின்னு விட்டார். வாஸ்தவமாக சொல்கிறேன், பூஜிக்கப்படுற பொருளாக பிரம்மம் இல்லை. அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லெவலில் என்ன பண்ணணும்னா, பூஜகா பூஜ்யா பூஜா சத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணுனால் பிள்ளையாரை பிடிச்சி அழகாக பூஜை பண்ணிவிட்டு மண்ணை கரைச்சி விட்றோம். பிள்ளையாரை கரைச்சி விட்றோம். கரைக்கிறது முக்கியம், பிள்ளையாரை பிடிக்கிறதும் முக்கியம், பிள்ளையாரை பூஜை பண்ணுறதும் முக்கியம், பூஜை முடித்ததுக்கப்புறம் பிள்ளையாரை கரைச்சி விட்றதும் முக்கியம். இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ யாகசாலையே பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணினா கூட யாகசாலையை நெருப்பு வச்சு கொளுத்திடுவான் கடைசியில். இவ்வளோ பெரிய யாகங்கள் பண்ணாலும் இப்போ ரிமூவ் பண்ணிவிடுன்னா நம்ம சிஸ்டமே இப்படி தான் இருக்குது. நீ என்ன சொல்கிறது, என்டர் க்ரோ கம் அவுட். உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை, உன்னுடைய தன்னுணர்வை பண்படுத்து, பிறகு தன்னுணர்விலிருந்து வெளிவருவாயாக. தன்னுணர்வை புரிந்துகொள், தன்னுணர்வை பண்படுத்து, பிறகு தன்னுணர்விலிருந்து வெளிவருவாயாக. அப்போது பிரம்ம, நீ உபாசிக்கப்படுறதாக பிரம்மம் இல்லைன்னு சொல்கிறதுனால தோஷம் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். அதில் அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி, நான் அல்பமானவனாக இருந்தாலும் சரி, பெரியவன் சின்னவன்கிறது உபாதி பேதத்தில் தான், உபஹித பேதத்தில் இல்லை.
தங்க குடமாக இருந்தாலும் வைரக்குடமாக இருந்தாலும் மண்ணு குடமாக இருந்தாலும் குடத்தில் தான் பேதமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற இடைவெளியில் பேதம் கிடையாது. அது மாதிரி ஈஸ்வரன் எவ்வளோ பெரிய மகா சர்வஜனாக இருந்தாலும், நான் மகா அல்பமானவனாக இருந்தாலும், இந்த உபாதி உடம்பு மனசில் தான் பேதமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிற இவை அனைத்தையும் வியாபித்திருக்கிற சுத்த சைதன்யத்தில் பேதம் இல்லை. ஈஸ்வரனுக்கும் ஆதாரம் சுத்த சைத்தன்யம், ஜீவனுக்கும் ஆதாரம் சுத்த சைத்தன்யம். ஆகையினால ஈஸ்வர ஜீவன்கிறது என்ன சொல்கிறது? கல்பிதம். பிரம்மைவாஹமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வம் சைதத் அவித்யா திரிகுணையா சேஷம் மயா கல்பிதம். மனிஷா பஞ்சகத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார், இந்த பிரம்மைவாஹமிதம், அகம் பிரம்மைவ, இதம் சகலம் ஜகத்து சின்மாத்திர விஸ்தாரிதம். இந்த பிரபஞ்சம் எல்லாம் இந்த சைத்தன்யத்திலிருந்து மாயா கல்பிதம், சின்மாத்திர விஸ்தாரிதம். சர்வஞ்ச ஏதத்து அவித்யா திரிகுணையா, திரிகுணையா அவித்யா சின்மாத்திர விஸ்தாரிதம். இந்த சைத்தன்யத்தினால சைத்தன்யம் மாத்திரம்தான் இருக்குது. இதெல்லாம் திரிகுணையா அவித்யா விஸ்தாரிதம். பிரம்மைவாகம், அப்படி பிரித்து படிக்கணும். பிரம்மைவாகம் இதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம். அதுலேயே அந்த லைன், சர்வம் சைதத் அவித்யா திரிகுணையா விஸ்தாரிதம் சேஷம் மயா கல்பிதம். அந்த ஈஸ்வரன் என்னால் கற்பிக்கப்பட்டவர். மயான்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, சைத்தன்யஸ்வரூபமான என்னிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால கற்பிக்கப்பட்டவர்னு அர்த்தம். மயா கல்பிதம். இத்தம் யஸ்ய திருடாமதி, யாருக்கு இந்த உறுதியான புத்தி இருக்கோ, நித்யே பரே நிர்மலே, அந்த மேலான வஸ்து இதெல்லாம் நிறைய நான் ஒன்று அர்த்தம் சொன்னால் டைம் ஆகிடும். நித்யே பரே நிர்மலே சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. சண்டாளனுக்கு இந்த ஞானம் இருந்தாலும் பிராமணனுக்கு இந்த ஞானம் இருந்தாலும் அவன்தான் பெரியவன். இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ அவன்தான் பெரியவன். சண்டாளனுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, பிராமணனுக்கும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ், உயர்ந்தவன்கிறது உடம்பு மனசில் தான், ஆத்ம திருஷ்டியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அதனால தான் தர்மசாஸ்திரத்தில் தான் இந்த விவகாரமெல்லாம், உயர்வு தாழ்வெல்லாம் தர்மசாஸ்திர விவகாரங்கள். அதனால் நம்ம எப்போவுமே தர்மசாஸ்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தணும். பிரம்மசாஸ்திரத்தை மறக்காமல் தர்மசாஸ்திரத்தை உபயோகப்படுத்தணும். தர்மசாஸ்திரத்தை உபயோகப்படுத்துறதுனுடைய நோக்கம் பிரம்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிரம்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கலைன்னா தர்மசாஸ்திரம் பூர்ணமாகாது, இன்கம்ப்ளீட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல வேறு ஒன்று சொன்னேன், துவைத பக்தி பண்ணலைன்னா அத்வைத பக்தி பண்ண முடியாது. அத்வைத பக்தினா அத்வைத ஞானம். துவைத பக்தி பண்ணலைன்னா அத்வைத பக்தி பண்ண முடியாது. அத்வைத பக்தி பண்ணலைன்னா துவைத பக்தி பூர்ணமாகாது. அதனால தான் நம்ம அத்வைத பக்தியையும் துவைத பக்தியையும் அழகாக புரிஞ்சுன்னு சொல்கிறோம். ஆக அகம் பிரம்மாஸ்மி, நான் மாத்திரமா பிரம்மன். நான் யாரை பார்த்தாலும் உபாதியோடு பார்ப்பேன்னா உபாதிக்கு உபஹிதம்னா என்ன அர்த்தம்னா ஸ்பேஸ். அது மறந்துடாங்க, நிறைய சொற்கள்லாம் உபயோகப்படுத்துகிறேன். குடம் உபாதி, ஆகாசம் உபஹிதம். உபஹிதம். ஆகாசம் அபேதம், குடங்கள் பேதம். குடங்களில் தாரதமியம் இருக்குது. குடத்துக்கு பிறப்பு இறப்பு இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. ஆகாசத்துக்கு கிடையாது. எக்ஸாம்பிள். ஆனால் இந்த ஆகாசம்னே நினச்சிக்காதீங்க, இந்த ஆகாசம் ஜடாகாசம், இது திருஷ்யா. இந்த ஆகாசம் நம்ம இந்திரியங்களுக்கு விஷயம். உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற கேப் நமக்கு ஆப்ஜெக்ட் அது. ஆனால் அது ஆப்ஜெக்ட் இல்லை, அதுதான் சிதாகாசம். சிதாகாசங்கிறது வேறும் இல்லை, கான்ஷியஸ்னஸுக்கே இன்னொரு பேர் சிதாகாசம். டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்
அப்படின்னா என்னதுன்னா சிதம்பரம். சிதம்பரம் தான் டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். மற்ற டெம்பிள்னால் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? அதுக்கு பிராதானியம் கொடுத்து வச்சுருக்கோம். அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஜடாகாசத்தை பார்க்குற போது சிதாகாசம் இல்லைன்னா ஜடாகாசம் இல்லைன்னு புரியணும். இல்லாட்டி அந்த தரிசனம் பண்ணுறது வெறும் ஜடாகாசம்தான். ஜடாகாசத்தை சும்மா இப்படி அரஹரான்னு போட்டுண்டா ஞானம் இல்லாமல் போட்டுன்னு என்ன பண்ணுறது? ஏதோ புண்ணியம் கிடைக்கும். ஞானம் வந்ததுன்னா என்னென்னா சிதாகாசம் இல்லாமல் சிதம்பரம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. சிதம்பரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. அது குறிப்பிட்ட காலத்தில் சிதம்பர ரகசிய தரிசனம்னா அது ரகசியமே இல்லை, அது ரகசியம் மாதிரி. ரகசியமிவ ரகசியம். ஏன்னா நம்ம பராக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனா அது ரகசியமாக தெரியுது. நம்ம பராக் பார்க்குறத நிறுத்தினா தெரிஞ்சு போயிடும் அது ரகசியமே இல்லை. அது இல்லைன்னா எந்த ரகசியமும் புரியாது. ரகசியமிவ ரகசியம் நது வஸ்துதா ரகசியம். அப்புறம் சிதம்பர ரகசியம்னு ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிதம்பர ரகசியம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சிதம்பர ரகசிய சாஸ்திரப்படி தான் சில விஷயங்கள் அங்கே தத்துவங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் வச்சுருக்கு. அங்கே போனால் அதை பற்றியே தியானம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. அதில் எல்லாம் நமக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா உபாதி உபஹிதம். இனிமேல் இந்த பாடங்கள் நடந்ததுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு தான் முதலேருந்தே ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷு அதிமுச்சிய. அதிமுச்சியங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், மறந்து போயிருக்கோம். அதிமுச்சியங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன பார்த்தோன்னு கேட்டால், அதிமுச்சிய சொன்னால் இந்த உபாதியில் நான்கிற எண்ணத்தை விட்டு, ஸ்ரோத்திரம் மனசு இதில் எல்லாம் ஆத்ம புத்தியை விட்டு விட்டு, இதெல்லாம் நான் தான் இதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அது என் மேலே கற்பிக்கப்பட்டிருக்கு. ஐ ஹாவ் இயர்ஸ், ஐ ஹாவ் மைண்ட், பட் ஐ ஆம் நாட் மைண்ட். டோன்ட் மைண்ட். எதை மைண்ட்? டோன்ட் மைண்டு பாடத்தை இல்லை, மைண்டை மைண்ட் பண்ணாது, மனசை நீ பொருட்படுத்தாது. இதுதான் பாடம். ஆக இது திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்லியிருக்கு பாருங்க. இதுதான் அபியாசம்னு பேர். இப்போது 5, 6, 7, 8, 9 மொத்தம் 5, 6, 7, 3, 8, 9 இது 5 தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு. ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே, ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. 5 தடவை ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் அபியாச வாக்கியம்னு பேர் சாஸ்திரத்தில். அபியாசம்னா என்ன தெரியுமோ? அபியாசம் சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், ஒரு முக்கியமானது. தொடக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு, முடிக்கிற போது என்ன சொல்லியிருக்கு, இடையில என்ன சொல்லியிருக்கு, எந்த ஒரு கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதோ அந்த கருத்து தான் அந்த நூலின் மைய கருத்து. எந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதோ அந்த அபியாச வாக்கியம்னு பேர் இதுக்கு. உபக்ரமோபசம்ஹாரௌ அபியாசோ பூர்வதாபலம் அர்த்தவாதோபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. தாத்பரிய நிர்ணயம் பண்ணணும்னா அதுக்கு சில க்ளூஸ் எல்லாம் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய பகவத்கீதை புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஆத்மாவுக்கு சோகம் கிடையாது, ஆத்மா பிரம்மன். அதுதான் க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஆக ஆத்மாவை தெரிஞ்சுட்டு, ஆத்மாவை பிரம்மமாக தெரிஞ்சுட்டு துக்கத்தை விடணுங்கிறது தான் பகவத்கீதையினுடைய பரம தாத்பரியம். அர்ஜுனன் துக்கத்தோடு இருக்கான், அதுக்கு பகவான் சொல்கிறார் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொண்டு துன்பத்தை விட்டுவிடு. ஆக இந்த தன்னுணர்வை தூக்கி எறியறது தான். ஆக இது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பல தடவை பல கோணங்களில் இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆக இனி அடுத்த கண்டத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறார்,
அதாவது இந்த கம்யூனிகேஷன் சரியாக நடந்துதா இல்லையா அப்படின்னு ஆசிரியருக்கு அதை சரி பண்ணிக்க பார்க்குறார். நம்ம சரியாக சொல்லி கொடுத்தோமா, இவன் சரியாக புரிஞ்சுனுட்டானா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது? பேர் சாஸ்திரத்தில் ஆச்சாரிய பிரத்யா சிஷ்ய பிரத்யா. 2 பேர் உட்காந்து ஒரு பாடம் குரு சொல்லித்தரார், சிஷ்யன் பாடம் கேட்குறான். அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் இவனுக்கு சரியாக புரிஞ்சிருக்கா? அதுவும் இது எப்படிப்பட்ட பாடம் இது? இப்போ ராமரை வர்ணிக்கிறோன்னு வச்சுக்கூடேன். ராமரை அழகாக வர்ணனை பண்ணுறேன், ராமருடைய ஒரு ரூபத்தை வர்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்ன தீபம். இதாவது பரவாயில்ல. ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. இது டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதை சொல்லிவிடலாம். இது கண்ணுக்கு தெரியாது, அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் அரசம் அப்படின்னா என்ன கம்யூனிகேட் பண்ணுறது? அது காதுக்கு காது, அது கண்ணுக்கு கண். இதுனா கிருஷ்ணரை அழகாக வர்ணனை பண்ணலாம். கிருஷ்ணரை பற்றி சொன்னால் அது நிறைய பேர் ஆனந்தமாக கேட்டுருப்பாங்க. இமோஷனலாக இருக்கும், உணர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம். புத்தம் புதுசு புல்லாக்காம் மூக்கில். நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலயம். நல்ல சந்தனமெல்லாம் பூசின்றிருக்கார். கண்டேச்ச முக்தாவலி, கழுத்தில் அழகாக முத்து மாலை போட்டுருக்கார். கோபஸ்திரீ பரிவேஷ்டிதா, எல்லாம் கோபஸ்திரீகள்லாம் சுற்றி நிற்கிறார்கள். விஜயத்தை கோபால சூடாமணிகின்னு. இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபம். தட்சிணாமூர்த்தினா கூட தியானம் சொல்லிடுறோம். மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் எங்கே இருக்கார்? வரிசிஷ்டாந்தே வசதிருஷி கணைஹி, சுத்தி வர ரிஷிகள்லாம் இருக்கிறார்கள். ஆவிருத்தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரிய இந்திரம், ஆச்சாரியேந்திரம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவர். கரகலித சின்முத்ரம், கையில் சின்முத்திரையை தரித்திருக்கிறார். ஆனந்த ரூபம், பார்க்க ஆனந்தமாக இருக்கார். ஸ்வாத்மாராமம், உள்ளுக்குள்ளே வெளி விஷயத்தில். மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வரிசிஷ்டாந்தே வசதர்ஷிகணைர் ஆவிருத்தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்த ரூபம். ஆனந்தம் தான், ஆனந்த ரூபம் இருக்குல்ல, ஆனந்த ரூபம். ஆனந்த ரூபம்னு வெளி விஷயத்தில். ஸ்வாத்மாராமம் முதித வதனம், சிரிச்ச முகம். முதித வதனம், ஸ்வாத்மாராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்திம் ஈடே. இது தியான ஸ்லோகம். இதெல்லாம் ஃபார்ம். லலிதா சாஸ்திரநாமத்தில் போனால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிர்குணாஜை நமஹ அப்படின்னா என்ன புரியும்? நிஷ்கலாயை நமஹ, சாந்தாயை நமஹ, நிஷ்காமாயை நமஹ, நிருபப்ளவாயை நமஹ, நித்தியமுக்தாயை நமஹ, நிர்விகாராயை நமஹ, நிஷ்பிரபஞ்சாயை நமஹ, நிராஸ்ரயாயை நமஹ. எல்லாம் நாமாக்கள்லாம் வேதாந்தம். நித்தியசுத்தாஜை நமஹ, நித்தியபுத்தாஜை நமஹ, நிரவத்யாஜை நமஹ, நிரந்தராஜை நமஹ. இது பின்னால். ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி இருக்குது? உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா மனோரூப இக்ஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா சம்பக அசோக புன்னாக சௌகந்திக லசத் கச்சா குருவிந்த மனிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா அஷ்டமீ சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர களங்காப மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிரகத்தோரண சில்லிகா. முதல்ல எல்லாம் சகுண ரூபம். பின்னால் என்னென்னா நிர்விக நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்தியசுத்தா நித்தியபுத்தா நிரவத்யா நிரந்தரா நிஷ்காரணா நிஷ்களங்கா நிருபாதிர் நிரீஸ்வரா. நிரீஸ்வரா அதுதான் படிக்கணுங்கிறது. சம்பிரதாயமாக படிக்கலைன்னா இதெல்லாம் புரியவே புரியாது. நாமரூப விவர்ஜிதா ஜெய் நமஹ, ஹேயோபாதேய வர்ஜிதா ஜெய் நமஹ. சங்கராச்சாரியங்க தான் அந்த ஹேயோபாதேயங்கிறது ஆதிசங்கருக்கு பிடிச்ச ஒரு சப்தம். என்னை நான் கொள்ளவும் முடியாது, என்னை நான் தள்ளவும் முடியாது. என் உடம்பை நான் தள்ளலாம், என் மனசை நான் தள்ளலாம், ஆத்மாவை நான் தள்ள முடியாது.
அப்புறம் ஆத்மாவை நான் திரும்ப எங்கிருந்தா கொண்டு வர முடியுமான்னா, நான் எதை வேணாலும் கொண்டு வரலாம், எதை வேணாலும் தள்ளலாம், ஆனால் என்ன நான் கொண்டு வர முடியாது, என்ன நான் தள்ள முடியாது, அதுவே பிரம்மங்கிறார். ஹேயோபாதேய வர்ஜித ஆத்மா ஏவ பிரம்ம. ஹேயோபாதேய வர்ஜிதா ஆத்மா ஏவ பிரம்ம. சரி, இப்போ இந்த குரு சிஷ்யனுக்கு உபதேசம் குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டார். அவன் சரியாக புரிஞ்சுன்னு இருக்கானான்னு டெஸ்ட் பண்ண பார்க்குறார். இந்த கேனோபனிஷத்தினுடைய விசேஷமே இதுதான். ரொம்ப நேரடியாக பல விஷயங்களை பேசுகிறது, சுற்றி வளைச்செல்லாம் பேசுகிறதே இல்லை. மந்திரத்தை படிப்போம், படிச்சுட்டு அர்த்தம் தெரிஞ்சுப்போம். யதி மன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷு அதனு மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம் யதி மன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத்த பிரம்மணோ ரூபம் யதஸ்ய த்வம் யதஸ்ய தேவேஷ்வதனு மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம். சிஷ்யன்ட்ட கேள்வி கேட்குறார். முதல்ல சிஷ்யன் குருக்கிட்ட கேட்டான், கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா, எதனால் மனசு விஷயங்களை விரும்புகிறது. அவனுக்கு ஏற்கனவே ஓரளவு ஞானம் இருக்குங்கிறது புரியணும். அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது பாஹ்யகரண அந்தఃகரண வத்திரிக்த தத்துவம் கிஞ்சித் அஸ்தி, அது புரிஞ்சிருக்கு. அதாவது புறக்கருவிகளுக்கும் அகக்கருவிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவம் இல்லாமல் இவைகள், இந்த தத்துவங்கள், தத்துவம்னா பொருள்னு அர்த்தம் இங்கே, அந்த மெய்ப்பொருள், அந்த பொருள் இல்லாமல் இப்பொருள்கள் இயங்காது. இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற இந்த கருவிகளும் பாஹ்ய கரணங்களும் இந்திரியங்களும் மனசும் இதெல்லாம் ஒரு தத்துவம், இதுவும் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு தத்துவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் அவன் கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்லியாச்சு, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம். ஆனால் சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தின்னு கேட்டான். நீங்கள் இந்த மந்திரங்களெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு பார்த்தா தான் புரியும். ஆனால் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் சொன்னார், அங்கே பிரம்ம சப்தமே வரல. அவன் கேள்வியிலையும் பிரம்மன்கிற கேள்வி கிடையாது. சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தி, கண்ணையும் காதையும் எந்த தேவன் இயக்குகிறான். இயக்குகிறான்னா என்ன அர்த்தம்? இயங்குவதற்கு அருள் புரிகிறான், அருள் புரிகிறான். இதற்கு இயங்குகின்ற ஆற்றல் இருக்கிறது. இயங்குகின்ற ஆற்றல் இருந்தாலும் அந்த இயங்குகின்ற ஆற்றலுக்கு பின்னால் ஒருவன் இருக்கிறான். இப்போ இந்த லைட்டு போட்டிருக்கான்னா, இந்த லைட்டை யாரோ ஒருத்தன் போட்டிருக்கான், வெளிச்சம் தெரிகிறதுன்னா வெளிச்சத்துக்கு இதனால் தெரிகிறது. அந்த சுவிட்சை யாரோ ஆன் பண்ணியிருக்காங்கிறது அண்டர்ஸ்டுட். அது மாதிரி தான் எதனால இந்த வேலை நடக்கிறது. ஒரு மிஷின் வேலை செய்கிற சக்தி இருக்குது, ஆனால் அந்த மிஷினை ஆன் பண்ணுறது ஒருத்தன் பண்ணி ஆனுமே. அது மாதிரி இதுக்கு என்ன தத்துவம் இருக்குதுன்னு கேட்ட இடத்துல அங்கே பிரம்ம சப்தம் கிடையாது. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரங்கிற இடத்துலையும் என்ன சொல்லிவிட்டார், இதில் ஆத்மபாவத்தை விட்டு அமிர்தாக பவந்தி சொல்லிவிட்டார். இந்திரியங்களுக்கு அது விஷயமாகாது, மனசுக்கு விஷயமாகாது சொன்னார். அங்கேயும் மூணாவது மந்திரத்துலேயும் பிரம்ம சப்தம் வரல. ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹ ந வித்மோ ந விஜானீமஹ யதைதத் அனுசிஷ்யாத். அப்புறம் அஞ்சாவது மந்திரம் என்னது? நாலாவது மந்திரம் அந்நதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத் வியாச்சக்ஷிரே. அங்கேயும் வரல, பிரம்மசப்தம் வரல. எப்போ வந்தது பிரம்மசப்தம்? எத் வாச்சானபியுதித்தம் ஏன வாகபியுத்தியதே ததேவ பிரம்ம. அங்கே தான் பிரம்மன்னு சொன்னார். ததேவத்வம் ததேவ பிரம்ம நேதம் எதிதம் உபா. நீ தான் அது, நீ தான் அந்த பிரம்மன். நீ பூஜை பண்ணக்கூடியதாக பிரம்மம் இல்லை அப்படி சொல்கிறார். பிரம்மம் உனக்கு வேறாக நினைக்காது. ஆத்ம வத்திரிக்த பிரம்ம நாஸ்தி.
ஆத்மா ஏவ பிரம்ம, அயமாத்மா பிரம்ம. நம்ம நிறைய புரிஞ்சுன்னுட்டோம். உணர்வே பிரம்மம். உணர்பவன் பிரம்மம் அல்ல, உணர்பவன் பிரம்மம் அல்ல, உணர்வே பிரம்மம். உணர்த்துபவனும் உணர்பவனும் உணர்த்துபவனுக்கும் உணர்பவனுக்கும் ஆதாரமாக இருப்பது தூய உணர்வுன்னு புரிஞ்சுட்டுருக்கோம். இதை மறக்கவே கூடாது. உணர்த்துபவன் இறைவன், உணர்பவன் ஜீவன். ஆக ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஆதாரமானது சுத்த சைத்தன்யம் அப்படின்னு முடிவு பண்ணி புரிஞ்சுன்னுட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த சர்வஜனான ஈஸ்வரனையும் நிர்குண பிரம்மன் ஆக்கிட்டோம். ஆத்மாவையும் என்ன பண்ணிட்டேன், ஜீவனையும் என்ன பண்ணிட்டான்னா நிர்குண பிரம்மன் ஆக்கினோம், புரிஞ்சுட்டோம். நிர்குணத்தில் பேதம் கிடையாது, குணத்தில் தான் பேதம். குணமற்றதில் எத்தனை வேற்றுமை இருக்க முடியும்? மௌனத்தில் எத்தனை பேதம் இருக்கும்? பேச்சில் தான் பேதம் இருக்கும், மௌனத்தில் ஏது பேதம்? அது மாதிரி சகுணத்தில் தான் பேதங்கள்லாம். ஜீவனுக்கும் குணம் இருக்குது, ஈஸ்வரனுக்கும் குணம் இருக்குது. அனந்த கல்யாண குணகணைக நிலையா இவ அல்ப குணக்கா ஜீவா. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆதாரம் ஒன்று, அதை புரிஞ்சுனுட்டோம். கடலுக்கும் அலைகளுக்கும் ஆதாரம் தண்ணீர் என்பதை போல. இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது? எதி, எதினா ஒரு வேளை. அவருக்கு சந்தேகம், நம்ம டீச்சிங் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தது சரியாகத்தான் சிஷ்யம் புரிஞ்சுன்னு இருக்கானா, அது குருவோட பொறுப்புன்னு தெரியுது. ஏதோ நான் சொல்லி கொடுத்தாச்சு, புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியாட்டி போனால் போ. இப்போ நிறைய காலேஜில் டீச்சர்லாம் ப்ரொஃபஸர்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எஃபர்ட் எடுப்பாங்களா? நான் சொல்ல தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பெக்டும் அவ்வளோதான் இருக்கும். உண்மையாக அதுதானே? நான் நடத்துகிறத நடத்திட்டு போகிறேன், நீ புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோ, பரீட்சையில் நீ பாஸ் ஆனால் நீ மேலே வரலாம், இல்லைன்னா உன் தலைவிதி. அதுக்கு மேலே இப்போ இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்லாம் எஃபர்ட் எடுக்க முடியாது, எடுத்தால் அடி கிடைக்கும். உனக்கு ஏன் இவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்பான். அதனால் அதெல்லாம் லௌகிக வித்யை, எல்லாம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, இல்லை லௌகிக வித்யை. இங்கே இவன் தீவிர முமுக்ஷு, அதை மறந்துடக்கூடாது. சங்கராச்சாரியர் கர்மகாண்டத்தில் விரக்தி அடைஞ்சவன் தான் வியாக்கியானத்தில் ஆரம்பிச்சிருக்கார். இந்த சரீரத்திலே அவனுக்கு வெறுப்பு வந்து கொடுத்தான். என்னது, எத்தனை நாளைக்கு தான் இந்த உடம்புல உட்காந்து இந்த உடம்பையே நினச்சிக்கிண்டு இன்னொரு உடம்பை பார்த்து பொறாமப்பட்டுண்டு அதை பண்ணிட்டு, இது என்ன எத்தனை நாளைக்கு தான் இந்த உடம்புல இருக்குது? அப்படி வைராக்கியம் வந்துடுத்தவனுக்கு. யாருக்கு? சிஷ்யனுக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த மனசு எதையாவது இச்சைப்படுறது, எதையாவது தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஆசைப்படுறது, என்னத்தையா பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் அவஸ்தைப்படுறது, அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது, அதில் இருக்கிற அபிப்பிராயங்களெல்லாம் நினச்சி துக்கப்படுறது. என்னத்துக்கு தேவையாதுன்னு கேட்குறான். நியாயம்தானே? கொஞ்ச நாள் கழித்து இவனுக்கு இந்த உடம்பில் இருக்கிறதே, உடம்பு வாழ்க்கையே அழுத்து போகிறது. வருமா வராதா? ஒரு லெவலில் வரலாம். அதாவது இவனுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தால் யோசிக்க மாட்டான். எல்லாம் லைஃப்பில் எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு அப்படி போகுமா யாருக்காவது? ஒரு நாளைக்கு எங்கேயாவது அடி விழும். அப்போ என்ன பண்ணுவானா, என்னையா பழப்புது வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சங்கராச்சாரியர் சொல்கிறார், இவன் நிறைய ஜென்மாவில் பண்ணியிருக்கான், அனந்த ஜென்மாவில் ஏதோ புண்ணியம் பண்ணதுனால அவனுக்கு இந்த புத்தியே வந்ததுங்கிறார். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இதில் எல்லாம் வைராக்கியம் வருது. கர்மணா அமிர்தத்வம் நானசுகு. லௌகிக கர்மணாவா வைதிக கர்மணாவா அமிர்தத்வம் நானசுகு. லௌகிக கர்மங்களாலேயோ திருஷ்ட பிரயோஜனத்தை உடைய லௌகிக கர்மங்களாலேயோ அதிருஷ்ட பிரயோஜனத்தை உடைய வைதிக கர்மங்களாலேயோ அமிர்தத்வம் நபவதி. இது என்றைக்கோ ஒரு நாள் வருது, எப்போ வருது. கர்மணா அமிர்தத்வம் நானசுகு. குழந்தைகள்லாம் இருக்குது, இந்த குழந்தைகள்லாம் நம்மளை கரையேற்ற போகிறது அப்படி, அது வேறு ஒரு நம்பிக்கை. கிம் பிரஜையா கரிஷ்யாமஹா. உபனிஷத்து எந்த வேதங்கள் உனக்கு நல்ல குடும்ப மனைவி இருக்கட்டும், எந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கட்டும், குழந்தைகள்லாம் இருக்கட்டும், க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு எந்த வேதம் சொல்கிறதோ அதே வேதம் பின்னால் என்ன சொல்கிறது, இதெல்லாம் அனித்தியம், அசாஸ்வதம், இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது. ஏன்னா நமக்கு வேண்டி இருக்குது. முதல்ல போய் எடுத்த உடனே கல்யாண வீட்டில் போய்
அதுக்கு தான் சன்னியாசிகள்லாம் நாங்கள்லாம் போகிறதில்ல. அங்கே போனால் நாங்களே எங்களுக்கு ஆத்ம பிண்டம் போட்டுண்டாச்சு. ஆச்சா, சாஸ்திரப்படி கூடாது. எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன ஆக்சுவலாக எங்களை அங்கே செத்த பணத்துக்கு சமானம் எங்கள் உடம்பு. ஈவந்தோ மங்களம்னு சொல்லலாம், இந்த சரீரம் வந்து மங்களம் அப்படின்லாம் சொல்லலாம். அதனால தானே சன்னியாசியோட உடம்பை புதைச்சி அதுக்கு மேலே லிங்கத்தை வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சன்னியாசியோட சரீரம் வந்து மங்களம் அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்தில் இருந்துட்டு ஞானத்தோடு இருந்ததுனால அதுக்கு மங்களம். இந்த சரீரத்தில் இருந்த ஒரு ஜீவன் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை உணர்ந்து வாழ்ந்ததுனால அந்த சரீரம் புனிதமானது. அது மாத்திரமில்லை, அந்த சரீரத்தில் இருந்த ஜீவன் மறுபடியும் சரீரம் எடுக்க போகிறதில்லை. அதனால் அந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம். இதுதான் அவனோட கடைசி சரீரம். அதனால் சன்னியாசியோட சரீரத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இது காசியில் செத்தா என்ன, சண்டாளம் வீட்டில் செத்தா என்னங்கிறான். தனும் தியஜத்துவா காஷ்யாம் ஸ்வபச்சஸ்ய கிருஹேதவா ஞான சம்பிராப்தி சமயே முக்தோசௌ விகதாசய. எதுக்கு சொல்கிறேன்? ஆதிசங்கரர் இந்த உபனிஷத்து தொடங்குகிற போதே என்ன சொன்னார்? விரக்தன்னர், கர்மகாண்டத்தில் விரக்தி அடைஞ்சவன். ஏன்னா இது வந்து 9வது அத்தியாயம். ஏற்கனவே கர்மாக்களும் உபாசனைகளும் சொல்லப்பட்டது. இந்த தலவக்கார சாக்கையில் 8 அத்தியாயங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 9வது அத்தியாயம் வேதாந்தம் தத்துவங்கள்லாம் சொல்லுகிறது. கர்மணா அமிர்தத்வம் நானசு, பிரஜயா அமிர்தத்வம் நானசு, தனேன அமிர்தத்வம் நானசு, தியாகேன, தியாகம்னா என்னத்தை தியாகம் பண்ணுறதுன்னா கர்ம தியாகேன, பிரஜா தியாகேன, தனத்தியாகேன. எத்தனை பேர் பண்ணுவான்னா? யாரோ ஒருத்தன் தான் வருவான். ஏகே அமிர்தத்வம் ஆனசு. எல்லாரும் இதுக்கு வர முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அபிமானம் இருக்குது. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு வர்றதுங்கிறது முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகா. சந்நியாச யோகத்துக்கு வேணும் சுத்தசத்வாக யதயா. சுத்தசத்வாக யதயா சந்நியாச யோகாத்து வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தா. மனசு பக்குவப்பட்டவர்கள், தங்களை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் சந்நியாசம் செய்து கொண்டு வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்தை தீர்மானமாக புரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால் தீவிர முமுக்ஷு, ஒரு முமுக்ஷு வந்து பாடம் கேட்டிருக்கான். அவனுக்கு பொறுமையாக பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். அதை சொல்லி கொடுத்த முறை எப்படி இருக்குன்னா வேறு எதுவும் சொல்லலை. ஜீவஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், அப்புறம் வந்து ஜீவஸ்வரூபத்தினுடைய உபாதிகள், ஈஸ்வரனுடைய உபாதிகள், இதெல்லாம் நீக்கியெல்லாம் பாடம் நடத்தவே இல்லை. டைரக்டு டீச்சிங். அவன் கேட்ட விதம் அப்படி, சொன்ன விதம் அப்படி. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ. அதனால் நம்ம சொல்லி கொடுத்த பாடம் சரியாக புரிஞ்சிருக்கா இல்லையா, அப்படி புரிஞ்சிருந்தா தான் அவனுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். அதனால தான் ஆதிசங்கரர் பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகாவில் குருவுக்கு லக்ஷணம் சொன்னார். எப்பேற்பட்டவர் குருன்னா, சாஸ்திரம் நன்றாக கற்றவர், சிஷ்யன் எப்படியாவது முக்தி அடைந்தே தீரணும்னு கங்கணம் கட்டி கொண்டு பாடம் சொல்கிறவர்னு அர்த்தம். அவனுக்கு எப்படியாவது அவனை முக்தி அடைய வச்சே தீரணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறவர்னர். கோ குருஹு, குரு என்பவர் யார்னா அதிகத தத்துவா, தத்துவத்தை நன்கு அறிந்தவர், எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரிஞ்சவர். சிஷ்ய ஹிதாய உத்யத சததம், சிஷ்யனுடைய நன்மையையே எப்பவும் யோசிக்கிறார். அவங்கள அதே தான் ஞாபகம் இருக்கும், வேறு எதுவும் ஞாபகம் இருக்காது. நம்மக்கிட்ட ஒரு 4 பேர் படிக்க வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள எப்படி அவங்களுக்கு சொல்லி தருதுங்க, அதை தான் யோசிச்சுன்னு இருப்போம். அதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்ட வந்திருக்காங்கன்னா அந்த சிஷ்யர்களை கரையேற்றுவது தான் நம்முடைய குறிக்கோள். அவர்கள் மனசாந்தியின் உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்முடைய லட்சியம்னு குரு இருக்கணும். ஆஹா, கோ குருஹு அதிகத தத்துவா சிஷ்ய ஹிதாய உத்யத சததம். அஹேதுக தயா சிந்து, தன்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காத கருணை கடல், அப்படி இருக்கணும். பணிவு, பக்தி, மன தூய்மை ஒன்றைத்தான் எதிர்பார்ப்பாரே தவிர சாதன சதுஷ்டய சம்பத்தியை தான் எதிர்பார்ப்பாரே தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். அதில் சிஷ்யனுக்கு புரிஞ்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறார்.
அது மாத்திரமில்லை, இந்த ஞானத்தை இன்னும் உறுதிப்படுத்துறது. ஆதிசங்கரர் இதெல்லாம் சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார், லோகேபி உலகத்தில் ஏகஸ்மாத் குரோஹோ ஒரே குருக்கிட்ட படிக்கிறான், ஸ்ருண்வதாம் நிறைய பேர் கேட்குறாங்களாம், கஷ்டித்து யதாவத் பிரதிபத்தியத்தை ஒருவன் அவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே புரிந்து கொள்கிறான், கஷ்டித்து அயதாவத் வேறொருத்தன் தப்பாக புரிஞ்சுக்கிறான், கஷ்டித்து விபரீதம் நேர் எகெயின்ஸ்டாக சில பேர் புரிஞ்சுக்கிறான்னு எழுதுகிறார். ஆதிசங்கரர் காலத்துலேருந்து இருக்குது இதெல்லாம். லோகேபி ஏகஸ்மாத் குரோஹோ ஒரே குருவினிடமிருந்து ஸ்ருண்வதாம் பாடம் கேட்கிறவன் கஷ்டித்து யதாவத் பிரதிபத்தியத்தை கஷ்டித்து அயதாவத் அறகுறையாக புரிஞ்சுக்கிறான், இன்னொருத்தன் டோட்டலி ராங்காக புரிஞ்சுக்கிறான், விபரீதம். கஷ்டின்ன பிரதிபத்தியத்தை இன்னொருத்தன் சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு. 4 விதமாக சொல்கிறார். சரியாக புரிந்து கொள்கிறவன், அறகுறையாக புரிந்து கொள்கிறவன், தவறாக புரிந்து கொள்கிறவன், புரிந்து கொள்ளவே முடியாதவன் என்று 4 வகையினர் இருக்கிறார்கள் சீடர்கள். ஆகவே எந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சதுன்னு தெரியணும் இல்லையா? அது எதிர்பார்ப்பார். ஒரு குருவினுடைய எதிர்பார்ப்பு அது நியாயமான எதிர்பார்ப்பு. சிஷ்யனுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு அவர் சரியாக பாடம் சொல்லித்தரணுங்கிறது அவனுடைய எதிர்பார்ப்பு. குருவினுடைய எதிர்பார்ப்புனா இவனும் சரியாக புரிஞ்சுக்கணும். இதில் எங்கேயா கேப் விழுந்தாலும் போச்சு, கம்யூனிகேஷன் கேப் விழுந்தாலும் தப்பாயிடும். ஏன்னா இது அறிவு விஷயம், கொஞ்சம் கூட தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதனால தான் சிஷ்யன் குரு விட்டு சிஷ்யன் பிரியலாமா கூடாதான்னா, குரு சரி உனக்கு புரிஞ்சாச்சு, இனிமேல் நீ தாராளமாக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொன்னால் தான் போகணும்னு சந்நியாச தர்ம சாஸ்திரங்களெல்லாம் சொல்லப்படுறது. குருக்கிட்ட முதலாவது சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குருக்கிட்ட போய் ஒரு 6 மாதம் இருக்கணும். அவரோட ரொட்டீன் எல்லாம் மார்னிங் டு நைட்டு பார்க்கணும். அவரோட லைஃப் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அவருடைய காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை அவன் பார்க்கணும். பார்த்து அவருடைய வாழ்க்கையை இப்படி தான் வாழணுங்கிறத கற்றுக்கணும். முதல்ல எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்த தேவே தரோஜன, அவர் தர்மசாஸ்திரத்தை எப்படி கடைப்பிடிக்கிறார் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருந்து தெரிஞ்சுண்டு அதுக்கு பிறகு அவருடைய அனுகிரகத்தோட தீட்சையை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். வேதாந்தம் படிக்கணும். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத். அப்புறம் வேதாந்தம் படிக்கணும். படித்து அவனுக்கு சரியாக புரிஞ்சுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு இண்டிபெண்ட் ஆக்கிறதுக்கு குரு சொல்லணும். மினிமம் 1 இயராவது இருக்கணும்னு சொல்லி சந்நியாச தர்மசாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய இருக்குது. கச்சின்ன கிமு வக்தவியம் அதீந்திரியம் ஆத்ம தத்துவம். அதாவது அவர் என்ன சொல்கிறார், லௌகிக விஷயத்தையே இப்படி புரிஞ்சுக்கிறாங்கிற போது ஆத்ம விஷயத்தை எப்படி புரிஞ்சுப்பாங்கிறது கேட்கவா வேணுங்கிறார் சங்கராச்சாரியர். ஒரு விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காரியம் சொல்கிறேன், நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், இதை பாருப்பா இதை செய்ய அப்படிங்கிறேன், அவர் ராங்காக பண்ணிவிடுறார். அவர் ஒருத்தர் கரெக்டாக புரிஞ்சுன்னு பண்ணுறார், இன்னொருத்தர் என்ன பண்ணுறார் அறகுறையாக புரிஞ்சுக்கிறார், இன்னொருத்தர் தப்பாக புரிஞ்சுன்னு விட்டார், இன்னொருத்தர் என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியவே இல்லைங்கிறார். அப்போ எந்த சிஷ்யனை ஹேண்டில் பண்ண முடியும்? எப்படி ஹேண்டில் பண்ணுறது? சாதாரண லௌகிக விஷயத்தில் கம்யூனிகேஷனு, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம், அதுலேயே குழப்பம் வருது. அப்படி இருக்கிற போது சங்கராச்சாரிய சொல்ல, இந்த ஒரு லௌகிக விஷயங்களில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற போதே இவ்வளோ கேப் விழறதே, ஆத்ம விஷயத்தை பற்றி உபதேசம் பண்ணுற போது அவன் எப்படி தான் புரிஞ்சுக்க போகிறானோ தெரியலையே. அதனால தான் குருநாதர் இப்போ அவனுடைய சிஷ்யனுக்கு சரியாக நம்ம புரிஞ்சதை, நம்ம சொன்னதை அவன் சரியாக புரிஞ்சுன்னு இருக்கானான்னு பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறார். எதி ஒருவேளை சுவேத இதி மன்யசே, நான் நன்கு அறிவேன் என்று நீ கருதுவாயே ஆனால், நான் நன்கு அறிவேன் என்பதை என்று நீ கருதுவாயே ஆனால், எதி சுவேத இதி மன்யசே தப்ரமேவ துவம் வேத்த. நான் எல்லாம் இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தப்ரம்னா அல்பம்னு அர்த்தம். நீ சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அல்பமாக தான் நீ புரிஞ்சுட்டுருக்க, அல்பம். தப்ரம்னு சொன்னால் நீ ஏதோ அதை ஒரு அறியப்படு பொருளாக லிமிட்டடாக தான் நீ நினச்சின்னு இருப்ப அப்படிங்கிறார். தப்ரம்ங்கிற பதத்துக்கு
தப்ரம்னு சொன்னால் அல்பம்னு அர்த்தம். அல்பம்னு சொன்னால் லிமிட்டட். உன்னுடைய நாலேஜ் வந்து வரையறுக்கப்பட்ட விஷயத்தை குறித்து தான் உன்னோட அறிவு. வரையறுக்கப்படாத மெய்ப்பொருளை பற்றிய அறிவு உனக்கு இல்லை. வரையறுக்கப்பட்ட பொருளை பற்றித்தான் நீ அறிந்திருக்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும். ஏன்னா இப்போ பேசியிருக்கிறதுலாம் அபரிச்சின்னம் பிரம்ம, காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத மெய்ப்பொருள் பற்றி உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது டைம் வைஸ் லிமிட்டேஷன், ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன், என்டிட்டி வஸ்து வைஸ் லிமிட்டேஷன், காலத்தா தேசத்தா வஸ்துதா பரிச்சின்ன ரஹிதா, இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத தூய உணர்வை பற்றி இப்பொழுது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தத்துவம் காலத்தையும் இடத்தையும் பொருள்களையும் உணர்கிறதோ அந்த தத்துவம் காலம் பொருள் இடத்திற்கு வேறானது, வரையறுக்கப்படாததுன்னு அர்த்தம். எந்த ஒரு தத்துவம், எந்த ஒரு சைத்தன்ய தத்துவம், எந்த ஒரு உணர்வு தத்துவம் காலம் இடம் பொருள் இவைகளை அறிகிறதோ அந்த தத்துவம் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது. அந்த வரையறுக்கப்படாத தத்துவத்தை நீ புரிஞ்சின்றிருக்கேன்னு சொன்னால், நன்றாக அதை புரிஞ்சின்றிருக்கேன், ஐ ஆம் ஸோ கிளியர் அப்படின்னு சொன்னால், ஸோ கிளியருங்கிறது எந்த விஷயத்துக்கு பொருந்தும் கேட்குறார் சங்கராச்சாரியர். ஸோ கிளியர் அப்படின்னா மைண்டு வந்து ஸோ கிளியர்னு கூட சொல்லலாம், சொல்கிறதுக்கு அதுவே கஷ்டம். ஆத்மா வந்து நன்றாக புரிந்து கொண்டேன் என்றோ புரிந்து கொள்ளவில்லை என்றோலாம் சொல்ல முடியாது. அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். அதாவது ஒருவேளை இவன் வந்து என்ன சொன்னாலும் இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் மைண்ட் இருக்கே, அந்த டெண்டன்சி, இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் டெண்டன்சி மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இங்கிலீஷ்லேயே நான் சொல்கிறேன். அதாவது அது புறப்பொருளாக பார்க்குகின்ற சம்ஸ்காரம். என்ன சொன்னாலும் இவன் கண்ணை மூடிப்பான், இல்லாட்டி கண்ணை திறந்து எங்கேயா மலை மேலே நின்று அப்படியே பார்ப்பான். இங்கே இதாக மயக்கத்தில் தெரியுது. இப்போ எல்லாம் நிறைய வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் பாருங்க, இங்கே பாருங்கள் ஐயப்பன் மாதிரி இருக்குங்கிறான். அப்புறம் திருப்பதியிலேருந்து எங்கேருந்தோ அங்கே வந்து வெங்கடாஜலபதி மேலே இது படுறது பாருங்கோங்கிறான். நெருப்பில் பாருங்கோ இந்த ரூபம் வந்திருக்கு பாருங்கோங்கிறான். இதெல்லாம் தான் வியாதி பாருங்க. அக்னி உபாசனை, அக்னியை பூஜை பண்ணுறோம், அப்படியே வந்து சாட்சாத்தா அப்படியே கிருஷ்ணர் வந்தார் பாருங்கோ, ராமர் வந்தார் பாருங்கோ, அதை ஃபோட்டோ எடுத்து விட்றேன். அது என்னவோ ஓடிண்டே இருந்தால் ஏதோ ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அது கிடைச்சவுடனே அதெல்லாம் பரப்பி பார்த்துடா சாட்சாத்தா வந்துட்டா பார்த்துடா அப்படின்னு உடனே அப்படியே இவன் எலிவேட் ஆகிடுவான். ஒரே எக்ஸ்ட்ரெஸ். கொஞ்ச நேரம் கழித்து காஃபி குடிக்கணும். என்ன பண்ணுறது? இப்படி சம்ஸ்காரம் இருக்கணுன்ட்ட போய் ததேவத்வம் பிரம்மம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தைன்னா என்ன ரிசல்ட் வரும்? அதுவே பிரம்மம், அது நீயே அப்படின்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு இருப்பான்? ஏன்னா மனசில் வந்து இந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணி 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 அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு கற்பனை பண்ணி பண்ணியே ஒரு வழி ஆகிட்டான். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களாம் அப்படி புரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், தப்பாக புரிஞ்சிருக்க மாட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இல்லாட்டி என்ன, நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நான் இவ்வளோ கரடியாக மணிக்கணக்காக தினம் 3 மணி நேரம் காலம்பரையும் சாயங்காலம் விடாமல் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமும் நீ இப்படி பேசுகிறையே, என் கதி என்ன ஆறுது? இனிமேல் நான் உபனிஷத் பாடமே நடத்த மாட்டேன். ஓர் பரமானந்த சிஷ்யன். இந்த 4 கேட்டகரியில் எதில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியாக புரிஞ்சின்ற கேட்டகரி, அறகுறையாக புரிஞ்சின்ற கேட்டகரி, அப்புறம் என்ன முழுக்க தப்பாக புரிஞ்சின்ற குரூப்பு, எல்லாம் ஒரே சிக்ஸர் சுவாமின்னா தெரியும் இல்லையா அந்த ஜோக்கு? சிக்ஸர்னால் என்ன, தலைக்கு மேலே போயிடுதுன்னு அர்த்தம், ஒன்று கூட உள்ளே போலேன்னு அர்த்தம். அதனால தான் கிருஷ்ணர் அழகாக சொன்னார், இவ்வளவு மணிக்கணக்காக இத்தனை வருஷக்கணக்காக குரு வந்து சிஷ்யனுக்கு பாடம் சொல்லியும் ஒருத்தனுக்கு புரியலேன்னு சொன்னால் ஆச்சரியந்தான்னர். ஆச்சரியம். ஸ்ருத்வாப்பியனம் வேதனை செய்வ கஷ்டித்து. ஸ்ருத்வாப்பி, மணிக்கணக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக பாடம் சொல்லியும் ஸ்ருத்வாப்பி வேதனை கஷ்டித்து, இதை அறியவில்லை. அதுவும் ஆச்சரியங்கிறார். ரொம்ப நாள் பாடம் சொல்லியும் ஒருத்தனுக்கு பல வகையாக பாடம் சொல்லி, பஞ்சகோஷ விவேகம் சொல்லி, அவஸ்தாத்ரய விவேகம் சொல்லி,
திருக் திருஷ்ய விவேகம் சொல்லி மெனி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஊரில் இருக்கிற அத்தனை மெத்தடையும் எல்லா எக்ஸாம்பிளும் சொல்லி கஷ்டப்பட்டு பாடம் சொன்னதுக்கு அப்புறமும் உதட்ட பிதுக்கிறான். அப்போ அது சொல்கிறார், இவ்வளவு பெரிய குரு இவ்வளவு நேரம் உனக்கு பாடம் சொல்லியும் உனக்கு புரியலைங்கிற பாரு, நீ ரொம்ப ரேர் பர்சன் தான், ரொம்ப அரிதானவன். உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. 25 வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சாருங்கிறான். எல்லாம் இருக்காங்க. காரணம் என்னன்னா அந்தக்கரணம், அவ்வளோதான் குவாலிட்டி. ஏதோ பொழுத போய்கிட்டாங்க. 25 வருஷம் 30 வருஷம் எல்லாம் வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லி இருந்து அப்படியே உள்ளே ஒன்றும் போகலை. ஒரு ஸ்லோகமாவது பூர்ணமாக அர்த்தம் உள்ளே போகக்கூடாதோ, அது அப்படி இருக்குது. அதனால தான் சங்கராச்சாரிய சொல்கிறார், விபரீதமாக தெரிஞ்சுக்கிறாங்கிறார், தெரிஞ்சுக்காமல் போயிடுறாங்கிறார். சரி, மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். எதி ஒருவேளை சுவேத இதி மன்யசே, சுவேத நன்றாக அறிவேன் என்று கருதுவாயேயானால் தப்ரமேவ துவம் வேத்த. தப்ரமேவன்னு அர்த்தம், நீ அறியப்படு பொருளாக அறிந்திருப்பாயே ஆனால், அந்த அர்த்தம் இது, நீ அரைகுறையாகத்தான் அறிந்திருக்கிறாய், சரியாக அறியவில்லை என்று அர்த்தம். அதாவது பிரம்மணா ரூபம் தேவேஷு எதஸ்யத்வம் அஸ்ய பிரம்மணா எது ரூபம் துவம் வேத்த. இப்படி படிக்கணும். அஸ்ய பிரம்மணா எது ரூபம், எந்த ஒரு ரூபம், எதஸ்யத்வம். இந்த மந்திரத்தெல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி படிக்கணும். துவம் வேத்த பிரம்மணோ ரூபம் எதஸ்யத்வம் எதஸ்ய தேவேஸ்வதனு மீமாம்ஸ்யமேவத்தே மன்யே விதித்தம். மன்யே விதித்தம்ங்கிறத விட்டுருங்கோ, தனியது. சுவேத இதி எதி மன்யசே, அப்படி மாற்றியும் போடலாம். நன்றாக அறிவேன் என்று ஒருவேளை நீ கருதுவாயே ஆனால், அஸ்ய பிரம்மணா எது ரூபம், இந்த பிரம்மனுடைய ஸ்வரூபம், துவம் வேத்த நீ அறிவாயோ. அதே முறை தத்வத்து அஸ்ய எது துவம், உங்கள்கிட்ட எப்படி தெரிஞ்சுண்டியோ, உன்னை பற்றி நீ எவ்வளோ தூரம் தெரிஞ்சுட்டியோ, கடவுளை பற்றி எப்படி தெரிஞ்சுட்டியோ, இங்கே இருக்கிற தேவர்களை பற்றி. ஏன்னா இந்திராதி தேவர்கள், இவன் கர்மகாண்டத்தில் இந்திரன், அக்னி, வருணன், வாயு, குபேரன் இவளையெல்லாம் உபாசனை பண்ணியிருக்கான். ஆகையினால தேவேஷுங்கிறார். ஆஹா பிரம்மணா ரூபம், அஸ்ய பிரம்மணா ரூபம் துவம் வேத்த. இந்த துவமெல்லாம் ரெண்டு இருக்குது. எது அஸ்ய பிரம்மணா, பிரம்மணாங்கிறதனுடைய இது ப்ரோனவுன், அது இந்த பிரம்மனுடையன்னு அர்த்தம். அஸ்ய பிரம்மணா எது ரூபம் துவம் வேத்த, இந்த பிரம்மஸ்தனுடைய ஸ்வரூபத்தை நீ அறிந்தாயோ. துவங்கிறது மனிதர்களிடத்தில்னு அர்த்தம். மனிதர்களிடத்தில் இங்கே போட்டுக்கணும், அறிந்தாயோ. எது துவம் தேவேஷு, எந்த ரூபத்தை நீ தேவேஷு சுவேத இதி அறிந்தாயோ. அதாவது மனிதர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்ய தத்துவம், தேவர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்ய தத்துவம். இந்த இடத்துல பிரம்மணா ரூபம்னா கான்ஷியஸ்னஸ். இந்த பிரம்மனுடைய ரூபம், இந்த சைத்தன்ய தத்துவத்தை மனிதர்களிடத்தில் நீ எப்படி அறிந்தாயோ, தேவர்களிடத்தில் எப்படி அறிந்தாயோ, அதாவது அது உள்ளே இருக்கிறது என்று அறிந்தாயா, வெளியே இருக்கிறது என்று அறிந்தாயா, வேறாக இருக்கிறது என்று அறிந்தாயா, பாடம். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் தப்ரமேவ, நூனம்னா என்ன அர்த்தம்னா உண்மையில்னு அர்த்தம். நூனம் சொன்னால் உண்மையில், வாஸ்தவத்தில்னு அர்த்தம். வாஸ்தவமாக நீ மனிதர்களிடத்துலையும், நான் மனிதர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்யம், தேவர்களிடத்தில் இருக்கிற சைத்தன்யம் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். என்னிடத்திலும் என்னை போன்ற எல்லா மனிதர்களிடத்திலும் தேவர்களிடத்திலும் இருக்கின்ற சைதன்யத்தை நான் நன்றாக அறிவேன் என்று நீ சொல்லுவாயேயானால் உன்னுடைய அறிவு வரையறைக்கு உட்பட்டது. உண்மையில் உன்னுடைய அறிவு குறுகியது, உன்னுடைய அறிவு முழுமையானது இல்லை, நீ தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். எப்படி கேள்வி பாருங்க. இவ்வளவு நேரம் பாடம் சொல்லியும் நீ ஒருவேளை இவன் உள்ளுக்குள்ளே நினைச்சுட்டான்னா, நீங்களும் அப்படி இல்லை,
இந்த மந்திரம், இந்த போர்ஷனே உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு 2ஆம் மந்திரத்தோடய முடிஞ்சு போயிடுதுன்னு எனக்கு தெரியும். ஏன் சுவாமி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்? நீங்கள் தான் 2ஆம் மந்திரத்திலே அவ்வளோ சொல்லியாச்சே. அந்த முதல் கண்டத்திலே 2ஆம் மந்திரத்திலே பாடம் முடிஞ்சு போயிடுத்து. இதெல்லாம் வளவளான்னு போயின்ட்டுருக்கே. பரவாயில்ல, வளவளான்னு போனாலும் நல்ல விதமாக போகட்டும். அதாவது நான் அங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லிவிட்டேன், ஆனால் இது மந்திரத்தில் இருக்குது. இங்கே ஏதாவது உள்ள இடத்தில் தேவேஷு தேவேஷு அப்படின்னு இருக்கு. தேவேஷு மனுஷ்யேஷு சப்ளை பண்ணிக்கணும் நீங்கள். மனுஷ்யேஷு தேவேஷு தேவேஷு ஒருத்தருக்குள்ளும் இருக்கிறதா நீ நினச்சுனுட்டியானா பெரும்பாலும் அதுதான் தப்பு வரும். பெரும்பாலும் என்ன தப்பு வரும்னா, எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இதுக்கு பேர் நானாத்மவாதம்னு பேர், பகு ஆத்மவாதம். சங்கராச்சாரியோட உபதேசம் என்னது? ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஆத்மைகத்துவம், ஆத்ம ஏகத்துவம். யஸ்து சர்வாணி பூதான்யாத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. யஸ்து சர்வாணி பூதான்யாத்மைவாபூத்விஜானதः தத்ர கோ மோஹः கஷோக ஏகத்வமனுபஷ்யதः. யஸ்து சர்வாணி பூதான்யாத்மைவாபூத்விஜானதः தத்ர கோ மோஹः கஷோகः ஏகத்வம் அனுபஷ்யதः. ஏகத்வம் அனுபஷ்யதः புருஷஸ்ய சோகः கஹ மோகः கஹன்னு ஈஷாவாஸ்ய உபனிஷத் சொல்கிறது. ஒரே தத்துவத்தை அனைவரிடத்திலும் பார்க்கின்றவனுக்கு குழப்பமேது, கவலை ஏது? நோ கன்ஃபியூஷன், நோ கான்ஃப்ளிக்ட், நோ சாரோ. குழப்பமும் இல்லை, முரண்பாடுகளும் இல்லை, என்னதுன்னா துன்பமும் இல்லை. அப்படி சொல்லியிருக்கு அங்கெல்லாம். அதனால் நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற பிரம்மத்தை புரிஞ்சுனுட்டேன். இந்த பிரம்மன் இருக்கே, இத்தனை நேரம் நீங்கள் உபதேசம் பண்ணலே, இந்த பிரம்மன் மனுஷர்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னும் தேவர்களுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால், நீ சரியாக புரிஞ்சுக்கலை. உன்னுடைய அறிவை திரும்பவும் நாம் விசாரம் பண்ணணும். மீமாம்சியமேவத்தே தே உன்னுடைய ஞானம் மீமாம்சியம் ஏவ. நீ என்ன ஒரு ஞானத்தை உடையவனாக இருக்கிறாயோ அந்த ஞானம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. உன்னுடைய ஆத்ம ஞானம், உன்னுடைய பிரம்ம ஞானம் விசாரிப்பதற்கு உரியது. அதை இன்னும் என்கொயரி பண்ணணுங்கிறார். கிளாஸ் முடியலேன்னு அர்த்தம். மீமாம்சியம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மறுபடியும் ஸ்ரத்தா பக்தியோட படிக்கணும், திரும்பவும் படிக்கணும். இப்போ சிஷ்யன்கிட்ட கேட்டிருக்கார், இது கேள்வி. ஒருவேளை நீ பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை எல்லோரிடத்திலும், பொதுவாக நம்ம போடுவோம், எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்பதை நன்கு அறிவேன் என்று நீ சொல்வாயே, ஆனால் உன்னுடைய நீ நன்கு அறிந்திருக்கிறேன் என்கின்ற அறிவானது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியதாக நான் கருதுகிறேன். ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியதாக நான் கருதுகிறேன். மீமாம்சாங்கிற சப்தத்துக்கு நேதிக்கு தான் அர்த்தம் சொன்னேன். ஸ்ரத்தையா பக்தியா கிரியமானஹா விசாரா. அதாவது ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் பண்ணக்கூடிய விசாரம், அதுதான், அதுக்கு தான் மீமாம்சான்னு பேர். அனாலிசிஸ்னா எப்படி பண்ணுறதுன்னா, சாஸ்திர வாக்கியங்களில் ஸ்ரத்தை எதாக இருந்தாலும் பிரமாணம் காட்டிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை குரு சொன்னார்னா, சங்கராச்சாரியர் எவ்வளோ பிரமாணம் காட்டுறார் தெரியுமா இந்த மந்திரங்களுக்கெல்லாம்? அத்தனை பிரமாணங்களையும் சொன்னால் நேரம் போயிடும். பிரமாணத்தை காட்டி காட்டி தான் சொல்கிறார். இதுக்கெல்லாம் அங்கே சொல்லியிருக்கு, இங்கே சொல்லியிருக்கு, அந்த உபநிஷத்தில் இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கு, கீதையில் சொல்லியிருக்கு, இங்கே சொல்லியிருக்கு, அப்படின்னு நிறைய ஸ்ருதி கொட்டேஷன்ஸ், நிறைய ஸ்மிருதி கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் சொல்கிறார். இல்லாட்டி கிருஷ்ணர் இப்போ பாருங்கள், இது பார்க்குற போது நம்மள்ட்டையும் ஒரு இது கீதையில் இருக்கே, அர்ஜுனன்ட்ட கேட்குறார் பகவான், அர்ஜுனா, நான் இத்தனை நேரம் உனக்கு மெனக்கெட்டு பாடம் சொன்னேனே, நீ ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்டாயாங்கிறார். கேட்குறார், கச்சிதேதத் ஸ்ருதம் பார்த்த துவயா ஏகாகிரேண சேதசா.
இவ்வளோ நேரம் பாடம் சொல்லிட்டு 18ஆம் அத்தியாயத்தில் முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு, இவன் நிஜமாக சரியாக புரிஞ்சுனானா இல்லையான்னு. இல்லாட்டி திரும்பவும் ஆரம்பிக்கணும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே. கச்சிதேதத் ஸ்ருதம் பார்த்த, சரியாக கேட்டையா அர்ஜுனா, துவயா, உன்னால் சரியாக இந்த சாஸ்திரம் கேட்கப்பட்டதா, அது நீ கான்சன்ட்ரேட்டடாக கேட்டியான்னு கேட்குறார். ஏகாகிரேண சேதசா, ஏன் கிருஷ்ணா உனக்கு தெரியாதா, நீ தான் சர்வ வியாபியாச்சே, என் மனசை நீ அறிய மாட்டையா? அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் அங்கே இல்லை. ஏன் இல்லாட்டி கேட்குறார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு பவர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர் நார்மலாக சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறார். நம்ம தான் அது பெருசாக பண்ணிக்கிறோம். இல்லாட்டி ஏன் ஒரு கிருஷ்ணர் இப்படி கேட்கணும்? இவன் ஜனங்கள் தான் இப்படிலாம் எந்தையா ஏற்றி வச்சுன்னு குழப்பின்னு இருப்பான். அவர் சிம்பிளாக கேட்குறார். என்ன நீ கான்சன்ட்ரேட்டடாக தானே கேட்டேன், என்ன இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன், நீங்கள்லாம் இங்கே தான் ஞாபகம் வச்சுருக்கடா வைக்கலான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லை சுவாமி, எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இல்லையானே, இந்த பவர்ஸை சம்பாதிக்கிறதுக்காக நான் சன்னியாசியானே. அதில் இந்த பவர்ஸ் எல்லாம் நான் வேண்டியது இல்லை. கிருஷ்ணன் இவந்தோ யோகேஸ்வரா, அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தையே காட்ட தெரிஞ்சவர். விபூதி யோகத்தில் சொல்கிறார், பாண்டவானாம் தனஞ்சயாங்கிறார். பாண்டவர்களுள் நான் தனஞ்சயனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே கிருஷ்ணன் இங்கே கேட்குறார், ஒருமுகப்பட்ட மனசோட கேட்டியாப்பா, உன்னோட குழப்பமெல்லாம் போச்சா? கச்சித் அஜ்ஞான சம்மோகா பிரணஷ்டஸ்தே தனஞ்சய, உனக்கு இருக்கிற அஜ்ஞானமெல்லாம் அஜ்ஞான சம்மோகா, அறியாமையும் அறியாமையின் விளைவால் உண்டாகிய குழப்பமும் தீர்ந்ததா? அப்புறம்தான் அவன் சொல்கிறான். அவன் வாயை திறந்து சொன்னதுக்கு பிறகு அவன் மனசுலேருந்து வரணும், கன்விக்ஷனோடு வரணும். ஆஹா, உன்னோட அனுகிரகத்தை நான் என்னன்னு சொல்கிறது கிருஷ்ணா, தொத் பிரசாதாத் மோகா நஷ்டா. ஹே அச்சுத, தொத் பிரசாதாத், உன்னுடைய அனுகிரகத்தினால, அருளோடு கூடிய இந்த உரையாடல் உபதேசத்தினால எனக்கு என்னது, மோகா நஷ்டா. எனக்கு இப்போ நான் பழையபடியும் நான் இந்த சபாத்துக்கு வந்துட்டேன். மறுபடியும் கம்பீரமாக நிற்கிறான் அர்ஜுனன். ஏன்னா இந்த நேரம் தளர்ந்து போய் உட்காந்து கிடந்தான் இல்லையா. இவர் எழுந்துன்னு 10 தடவை சொல்லிவிட்டார். அவன் எந்திரிக்கிற வழியே காணும். அதுக்கப்புறம் தான் இப்போ எந்திரிக்கிறான். ஸ்திதோஸ்மின்னா, ஏன்னா உபாவிஷத்துன்னார். சஞ்சயர் என்ன சொன்னார்? ஏவ முக்தார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத். உத்திஷ்ட உத்திஷ்டன்னு எத்தனை தரம் சொல்லியிருப்பார் கிருஷ்ணர். எந்திரிக்கவே இல்லை. இப்போ தான் சொல்கிறான், ஸ்மிருதி லப்தா கத சந்தேகா தொத் பிரசாதாத் கத சந்தேகா ஸ்திதோஸ்மி தவ வச்சனம் கரிஷ்யே. தாராளமாக துரோணாச்சாரியாரும் பீஷ்மாச்சாரியரும் இப்போவே நான் வதம் பண்ண தயார், ரெடி ஆகிட்டான். இப்போ புரிஞ்சு போச்சு, இந்த அட்டாச்மெண்ட்டு, இமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் தூக்கி எறிஞ்சுட்டேங்கிறான். இப்போ எனக்கு ஒரே கட்சி, 2, அந்த கட்சி குருவாக இருந்தேன்னு தாத்தாவாக இருந்தேன், அது அதர்ம கட்சி. நம்ம கட்சி தர்ம கட்சி. அதனால் நீ வேற என் கூடவே இருக்கேன், பண்ணுறேன், வதம் பண்ணுறேங்கிறான். அதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அவன் எங்கே சொன்னானான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா டாபிக் அங்கேருந்தானே ஆரம்பிச்சிருக்கு. அவன் அப்படி தானே சொன்னான் முதல்ல. கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதனன் தானே முதல்ல சொன்னான். நான் அந்த பீஷ்மரையும் துரோணரையும் எப்படி கிருஷ்ணா நான் கொல்ல முடியும்? நான் நமஸ்காரம் பண்ண வேண்டியவர்கள் அவர்கள், எப்படி அம்பு போட்டு அவர்களை கொல்றது? கதம் இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹவ், அவர் பூஜிக்க தகுந்தவர்கள், பெரிய பாபம் அல்லவோ பண்ண சொல்கிற நீ அப்படின்னு சொன்னான். எல்லாம் இப்போ கிளியர் ஆகிடுத்துங்கிறான், தெளிவாகிடுச்சு. தாராளமாக தவ வச்சனம் கரிஷ்யே. அது எதுக்கு சொல்ல வரோம்னா, அர்ஜுனனை கிருஷ்ணரும் கேட்குறாருன்னு சொல்கிறேன். கிருஷ்ணரும் அர்ஜுனங்கிட்ட சரியாக புரிஞ்சுதான்னு கேட்குறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? முறையாக பாடம் என்னப்பா புரிஞ்சுதாப்பா? இப்போ நானே உங்களை கேட்கலாம், எல்லாருக்கும் புரிஞ்சுதோ? அப்படியே நிறுத்திடணும். இல்லாட்டி எனக்கு புரியல 4 பேர் வந்துட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா முதல்ல கேட்டால் புரியத்தான் புரியாது, கேட்டுட்டே இருக்கணும். பௌனப் புண்ணியன ஸ்ரவணம் குறியாத், மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னு சொல்லுகிறது. புரிகிற வரைக்கும் கேட்கணும். இதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறது. கண் ஆஸ்பத்திரியில் போனால் என்ன இப்போ தெரியுறதாங்கிறான். நம்மகிட்ட தானே கேட்குறான், ஏன் உனக்கே தெரியாதா, எனக்கு தெரியாதா இல்லையான்னா. நீ அந்த ஆஸ்பத்திரிக்கு போனான், அது வெட்டினரி டாக்டர். கரிஷ்யே வச்சனம் தவ இருக்கட்டும். இங்கே
அப்போ உடனே சிஷ்யன் சொல்கிறான். இப்போ சிஷ்யன் எப்படி பதில் சொல்கிறது? எனக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னு சொல்கிறதா, தெரியலேன்னு சொல்கிறதா? தெரியலேன்னு சொன்னால் பழையபடியும் ஆரம்பிச்சுடுவார். ஆப்யாயந்தும மாங்கானின்னு ஆரம்பிச்சுடுவார். தெரிஞ்செடுத்துன்னு சொன்னாலும் விடமாட்டார். அப்போ எப்படி இவருக்கு பதில் சொல்கிறது? சரியான டெஸ்ட் இது. அறிந்தாயா அறிவாயே ஆனால் ஆராய்ச்சிக்குரியது உன் அறிவுன்னா. இப்போ அறியவில்லையானால், அறியவில்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஏன்னா அறியவில்லை, இவ்வளோ நேரம் பாடம் சொல்லியிருக்கேன் அறியலைங்கிற, அப்படி. அறிந்தேன்னு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறார். அறியலேன்னு சொன்னால் அவருக்கு கஷ்டமாயிடும் இல்லையா? நீங்கள் சொல்லி கொடுத்து எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது? நீங்கள் நல்லா தான் சொன்னீங்க, எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எஃபர்ட் எடுக்கிறத பார்த்தா சிரமமாக தான் தெரியுது எனக்கும். இவ்வளோ கஷ்டப்படுறாரே, நமக்கு ஒன்றும் புரியவே இல்லையா, ஒரு பாட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. இப்போ என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்கணும். ஆனால் வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு பதில் தான் சொல்லி ஆகணும். அவன் சொன்னான், என்ன சொன்ன, கொஞ்சம் கணச்சின்னான். எல்லாம் சரி, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார் குருநாதர். அறிந்திருப்பாயே ஆனால் ஆராய்ச்சிக்குரியது, அறியவில்லை என்று சொல்லிவிட்டாலோ இவ்வளவு நேரம் நான் கற்றுக் கொடுத்து நீ என்னதான் புரிந்து கொண்டாயோ அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடும். அதனால் இவன் பார்த்தான், குருவோட மூடையும் முகத்தையும் பார்த்தான். பார்த்துட்டு சுவேதன்னு சொல்லலை, இவர் தான் சொன்னார். சுவேத இவர் தான் ஆரம்பித்தார். நன்கு அறிந்திருக்கிறேன் என்று நீ சொல்வாயே ஆனால். ஏன்னா இதில் நன்கு அறிந்திருக்கிறது நன்கு அறியலைங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அது வேறு உள்ள உட்கார்ந்துருக்கு. நான் என்ன தெரிஞ்சுக்கிறதுல நல்லா தெரிஞ்சுக்கிறது சரியாக அறகுறையாக தெரிஞ்சுக்கிறதுன்னு என்ன இருக்குது இல்லையா? ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபம். இந்த ஞானஸ்வரூபத்தில் குவாலிட்டி உண்டா? அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் குவாலிட்டி இருக்கே தவிர ஸ்வரூபத்தில் ஏதாவது குவாலிட்டி இருக்கோ? இல்லை. இவர் அதையும் மீன் பண்ணிகிட்டே பேசுகிறார். அதனால் இவன் ஒரு மாதிரி பதில் சொன்னான். சரி, குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக ஆகிடுவோம். குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாகணும்னு குருவே பிரார்த்தனை பண்ணுறார். எல்லா குருவனுடைய உண்மையான பிரார்த்தனை என்ன தெரியுமா? உத்தமமான குருவோட பிரார்த்தனை, என்னுடைய சிஷ்யன் என்னை விட தரத்தில் வசந்தவனாக இருக்கணுங்கிறதான் நம்ம சாஸ்திரப்படி பிரார்த்தனை. சிஷ்யாத் இச்சேத் பராபவம். சிஷ்யன் தன்னை ஜெயிக்கணும்னு குரு ஆசைப்படணுமா, சங்கல்பம் பண்ணணும். அது பேர் தான் சங்கல்ப தீட்சை. ஏன்னா அவன் வேறே நம்ம வேறே இல்லையே. ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய புத்திரனையே ஆத்மாவை புத்திரநாமாசிங்கிறான். அப்படி இருக்கிற போது சிஷ்யனை எப்படி நினைப்பார்? குருவானவர் தன்னை காட்டிலும் நல்லா வசந்து வரணும், மேலாக இருக்கணும். என்னது? ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை. குருவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு என்ன நினைப்பார்? அம்மாவுக்கு பெத்த தாய்க்கு தன்னை பெத்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் தன் பையன் நல்ல குணவான், சீலன், நல்ல அறிவுள்ளவன் அப்படின்னு கேட்குறப்போ அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறார் வள்ளுவர். ஒரு ஆசிரியருக்கு, பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு மாணவனை பற்றின பெருமையை கேட்ட ஆசிரியருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? நிச்சயமாக இருக்கும். இருந்தால் தான் அவர் குரு. என்ன நம்மளை என்ன அடக்கி வாசின்னு சொன்னார்னா அப்போ அவருக்கு இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி சொல்ல மாட்டார். உத்தமமான குரு அப்படி சொல்ல மாட்டார். அதனால் இந்த சுவேதங்கிறத பிரம்மத்தை அறியப்படு பொருளாக, அதே தான் அறியப்படு பொருளாகவும் அறியலை, அறியப்படாத பொருளாகவும், அவ்வளோதான் பதில். அதுதான். இதுக்கு ஏன் சுவாமி 1.5 மணி நேரம்னா? அறியப்படாத பொருளாகவும் அறியலை, அறியப்படுற பொருளாகவும் அறியலை. ஆனால் அறிந்தாயா இல்லையானா? அறியப்பட்டதாகவும் அறியவில்லை, அறியப்படாததாகவும் அறியவில்லை என்று அறிந்து கொண்டு விட்டேன். அப்படி தான் பதில் சொல்லணும். அவன் சொன்னால் சரி, ஏதோ ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும். அறியலேன்னு சொன்னாலும் ஆபத்து, அறிஞ்சேன்னு சொன்னாலும் இதில் ரெண்டில் எதை சொல்கிறது நல்லதுன்னு யோசித்தான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னால் அறிந்ததாகத்தான் கருதுகிறேன் அப்படின்ட்டான். ஏன்னா இவர் இவ்வளவு கண்டிஷன் போட்டதுக்கு அப்புறமும் விதித்தம் மன்னியே, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு சரியாகத்தான் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி. விதித்தம் மன்னியே, இல்லாட்டி இப்படி பாவனையோடு சொல்லணும். ஏன்னா பெரியவா எல்லாம் நன்னா தான் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன்
அப்படின்னா. அப்படியா, நான் இப்போ தான் சொன்னேன், அது அறியப்பட்டதுன்னு சொன்னால் ஆராய்ச்சிக்குரியதுன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இருங்க, அறிந்திருக்கேன்னு சொல்கிறேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறேன். அடுத்த மந்திரம், நாஹம் மன்யே சுவேதேதி நோ ந வேதேதி வேதச்ச. யோ நஸ்தத்வேத தத்வேத நோ ந வேதேதி வேதச்ச. நாஹம் மன்யே சுவேதேதி நோ ந வேதேதி வேதச்ச. யோ நஸ்தத்வேத தத்வேத நோ ந வேதேதி வேதச்ச. இது மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது உலகத்திலேயே பார்க்க முடியாது. எப்படி பதில் சொல்கிறான் பாருங்க. இதோடு முடிஞ்சது. குரு சிஷ்யர்கள் விலகிக்க போகிறார்கள். இதுதான் கடைசி. ஓகே, புரிஞ்செடுத்துன்னு குரு சாந்தி பாடம் சொல்லி முடிச்சுட போகிறார். அதுக்கப்புறம் உபனிஷத் பேச போகிறது. குருவனுடைய மகிமை என்ன, சிஷ்யனுடைய மகிமை என்ன, இந்த ஞானத்தோட பெருமை என்ன அப்படின்னு உபனிஷத் தான் பேச போகிறது. சொல்கிறான், அகம் சுவேத இதி ந மன்யே, நான் நன்கு அறிகிறேன் என்று கருதவில்லை. அறிகிறேன் கருதவில்லைன்னா அர்த்தம், அது அறியப்பட்டதாக கருதவில்லை. நோ ந வேதேதி வேதச்ச. வேத இதி ந வேதச்ச. அகம் சுவேத இதி ந மன்யே. ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கணும். நான் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று கருதவில்லை. முதல்ல என்ன சொன்னால், அறிந்திருக்கிறேன், அறியப்பட்டதாக கருதுகிறேன் அப்படின்னா. மன்யே விதித்தம். எல்லாம் ஒன்றொன்றையும் பார்த்துட்டே வாங்க, கவனிச்சுட்டே வாங்க. எப்படி அற்புதமாக பிரம்ம வித்தை, இதுதான் பிரம்ம வித்தைன்னு பேர் சொல்கிறோம் இல்லையா. இன்னும் பெரிய பிரம்ம வித்தையோ அப்படிம்பா. இன்னொன்று கேட்டிருக்கீங்களா தெரியாது, பெரிய கம்பசூத்திரமாம்மா. கேட்டிருக்கீங்களோ? அது பிரம்மசூத்திரத்தில் கம்பநாத்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். கம்பநாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஆகையினால அது கம்பசூத்திரம்னு சொல்லுது. கம்பசூத்திரம் இல்லை, கம்பர் சூத்திரமெல்லாம் கிடையாது. கம்பநாத்னு பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் இருக்குது. அது எப்படி பழக்கத்தில் இருக்குது பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் சொல்கிறாங்களா இல்லையா? என்ன பெரிய கம்பசூத்திரமானு கேட்டிருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் அந்த வேர்டெல்லாம் போயிடும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. பெரிய பிரம்ம வித்தையோ அப்படிங்கிறோம் இல்லையா? பிரம்மனாலே பெருசு, அதில் என்ன பெரிய பிரம்ம வித்தையோ? பிரம்ம வித்தையோங்கிறோம். இதுதான் பிரம்ம வித்யை. அகம் சுவேத இதி ந மன்யே, நான் நன்கு அறிந்ததாக கருதவில்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்பர் 1 போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அறியப்பட்டதாகத்தான் கருதுகிறேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அதை நான் நன்கு அறியப்பட்டதாக கருதவில்லை. நன்கு அறியப்பட்டதாக கருதவில்லை. ந வேத இதி நவு. நோன்னு இருக்கு இல்லையா, அந்த ந ப்ளஸ் ஊ போட சொல்கிறாங்க. ந ப்ளஸ் ஊ நோ. ஆனால் நோ ந ப்ளஸ் ஓ தான் வரணும். எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க பார்ப்போம், அப்புறம் நான் சொல்கிறேன். சங்கராச்சாரியத்துக்கு முன்னாடி ஒரு இது அழகாக எழுதுகிறார். ஏவம் ஆச்சாரியோக்தா சிஷ்யா, இவ்வாறு ஆசிரியரால் உபதேசிக்கப்பட்ட சிஷ்யன் ஏகாந்தே உபவிஷ்டா, தனியாக போய் உட்கார்ந்தானா. சமாஹிதா சன், ஒருமுகப்பட்ட மனசோட உட்கார்ந்து யோசிச்சானா. யதோக்தம் ஆச்சாரியேன ஆகமம், அந்த ஆச்சாரியர் சொல்லிக் கொடுத்த சாஸ்திரத்தை, யதோக்தம் ஆச்சாரியரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த சாஸ்திரத்தை அர்த்தத்தா விசாரிய, அந்த பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்து, தர்க்கத்தா நிர்தாரிய, யுக்தியினாலையும் நன்றாக நிலைநாட்டிக்கொண்டு, ஸ்வ அனுபவம் கிருத்வா, ஸோ அனுபவம் கிருத்வான்னா கிளியர் தெளிவாக அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறத புரிந்து கொண்டு, ப்ராப்பராக அனுபவம் கிருத்வான்னா பிரம்ம அனுபவம்லாம் போட்டுக்காதீங்க. ஞானானுபவம், பிரம்மானுபவம் வேறு, ஞானானுபவம் வேறு. ஞான அனுபவம் தான் இருக்க முடியுமே, பிரம்மானுபவம் முடியாது. ஏன்னா பிரம்மானுபவம் ஆத்மஸ்வரூபமாக இருப்பதால். ஆக அனுபவம் கிருத்வா ஆச்சாரிய சகாசம் உபகம்ய,
ஆச்சாரியருக்கு பக்கத்தில் வந்து மன்யே அகம் இதானீம் அத இதானீம் விதித்தம் பிரம்ம இதி, நான் அறிந்தேன் என்று கருதுகிறேன்னு சொன்னானாம். அந்த முதல் மந்திரத்திலே எடுத்துக்கணும். அப்போது ரெண்டாவது என்னென்னா, ந வேத இதி ந வேத இதி ந, அறியவில்லை என்று இல்லை. ரெண்டு பாருங்கள், டபுள் நெகட்டிவ். நான் நன்கு அறிந்ததாக கருதவில்லை. அடுத்தது மூணாவது சொல்கிறேன். இப்போ அறியவில்லை என்றும் கருதவில்லை, அறிந்ததாகவும் கருதவில்லை, அறியவில்லை என்றும் கருதவில்லை. ந வேத இதி ந, நோனே போட்டுக்கலாம், நவு தேவையில்லை. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் நோங்கிறது வந்து நெகேஷன் தான். நகான்னு சொல்லுவோம். அது வந்து எங்கள் இப்போ வந்து என்னது தன்னோ ருத்ரப் பிரச்சோதயாத் தத்து நகா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, காயத்ரி மந்திரம்லாம் நிறைய வருதே, தன்னஹா தன்னஹான்னு வருதே. அந்த தன்னோ சொல்லுவோம், சேர்த்து சொன்னால் தன்னோ சொல்லுவோம், பிரித்தா தன்னஹான்னு வரும். அந்த இடத்துல நோங்கிறத நகான்னு சொல்லி அது விபக்தியாக மாறிடும். நோங்கிறது வந்து இன்டிக்ளைனபிள், அவ்யயம், வேற்றுமை உருவு ஏற்காது. நோயி தராணி, அந்த இடத்துல நோங்கிறது அவ்யயம். அதனால் இது எப்போவுமே ஜாக்கிரதையாக யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இங்கே ஆசிரமத்தில் நாங்கள் இந்த இது சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த மங்களாஷ்டகம் சொல்கிறோமே, அந்த குர்வந்து ஓ மங்களம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓங்கிறது வந்து முந்தி நோ தான் படிச்சுட்டு இருந்தோம், சொல்லிகிட்டு இருந்தோம். நோ குர்வந்து நோ மங்களம் அப்படின்னு இருக்கு. இந்த நோங்கிறது நகாங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்கிறோம். நம் அனைவருக்கும் இந்த தேவதைகள்னால் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். கங்கா சிந்து சரஸ்வதி ச யமுனா கோதாவரி நர்மதா காவேரி சரையூர் மகேந்திர தனயா சர்மண்வதி வேதிகா க்ஷிப்ரா வேத்ரவதி மகாசுர நதி க்யாதா ச யா கண்டகி பூர்ணா பூர்ணஜலை சமுத்திர சகிதா குர்வந்துவோ மங்களம், குர்வந்து நோ மங்களம். நம் அனைவருக்கும் இந்த நதிகளெல்லாம் மங்களத்தை கொடுக்கட்டும். ஆனால் இந்த நோங்கிற சப்தம் நகான்னு அர்த்தம் பண்ணலாம், நோன்னு அர்த்தம் பண்ணலாம். இந்த புஸ்தகம் போட்ட புதுசில் இந்த புஸ்தகத்தை ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பார்த்தார். ஏன் நோ போட்டிருக்கேள் அப்படின்னார். அது நகா தானே அர்த்தம் வரும், நகா வரும், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அர்த்தமும் கொடுக்குற மாதிரி ஏன் நம்ம போடணும், இது ஔச்சித்தியம் இல்லைன்னார். ஒரு வார்த்தை ரொம்ப அழகான சொல்லுது, இது ஔச்சித்தியம் இல்லை, இந்த இடத்துல இது உச்சித்தம் இல்லைன்னார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஓ போட்டுடுங்கோ, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணால் நமக்கு வந்துடுமோ இல்லையோ. அல்ல குர்வந்து ஓ மங்களம், உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். நம்ம எல்லோரும் சொல்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஊட்டி விட்ட மாதிரி தானே, அப்படி ஆகிடும். அதுக்காகவே எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார் அவர். அதுக்கு பேர் அனௌச்சித்ய விசாரா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இங்கே இருக்குது, நம்ம லைப்ரரியில் இருக்குது. க்ஷேமேந்திரஹான்னு ஒரு கவி, அனௌச்சித்ய விசாரா அப்படின்னு பேர். இதுக்கு எந்த கான்டெக்ஸ்டில் எந்த மாதிரி சொல்ல பயன்படுத்தணும். இவந்தோ நோங்கிறது தப்பு இல்லை, ஆனால் இன்னொரு மீனிங் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நோங்கிறது வந்து அவ்வியமாக மாறிவிட்டா அர்த்தம் மாறி போயிடுமே. அதனால் என்னத்துக்கு அந்த மாதிரி ஒரு தப்பாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வேர்டையும் அங்கே நம்ம நுழைக்கணும். மாற்றுங்க, அது அப்படி நான் பார்த்ததில்லை, நீங்கள் மாற்றிடுங்கோன்னுட்ட. உடனே மாற்றிட்டேன், அதனால தான் மாற்றினது. இந்த நோ பார்க்குற போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். எங்கே வந்து இது மாதிரி அது அவர் என்ன பண்ணுறார், அந்த க்ஷேமேந்திரன்கிற கவி என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த புக்கு. இந்த க்ஷேமேந்திரன்கிற கவி எல்லா கவிகளுடைய ஸ்லோகங்களையும் அனலைஸ் பண்ணி அதை இருக்கிற நல்லதை விசேஷமாக பாராட்டுறார். தப்பு இருந்தால் தப்பு சொல்கிறார். ஈவன் காளிதாசனை கிரிட்டிசைஸ் பண்ணுறார். காளிதாசன் இந்த இடத்துல இந்த சொல்ல பயன்படுத்தியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறார். காளிதாசர் வந்து எங்கெல்லாம் வந்து சொற்களை எல்லாம் நல்லா பயன்படுத்தியிருக்காரோ அதை ப்ரைஸ் பண்ணுறார். முதல்ல காளிதாசருடைய பெருமையை நல்லா முதல்ல சொல்கிறார். சொல்லிவிட்டு ஆனால் அதே சமயம் இந்த காளிதாசரும் இந்தந்த இடத்துல இப்படி சொற்களை பயன்படுத்தியிருக்கார், அந்த சொற்களுக்கு இந்த சொற்களுக்கு பதிலாக இந்த சொற்களை போட்டிருந்தா அது இன்னும் பரிமளிக்கும் அப்படின்னு இந்த க்ஷேமேந்திர கவி சொல்கிறார். பேரை பாருங்க, க்ஷேமேந்திரா.
க்ஷேமத்துக்கு இந்திரன் அர்த்தம். நன்மையின் தலைவன். எப்படி பேரெல்லாம் வச்சுருக்காங்க வேணால் தமிழில் வைக்கலாம். நன்மை தலைவர் பேர் வச்சு மாட்டிக்கப்படாது. அப்புறம் தீமை பண்ணினார்னா அவர் நலத்தலைவர், நன்மை தலைவர், க்ஷேமேந்திரா. அதுதான் ந வேத இதி ந அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியவில்லை என்று இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிகிறேன்னு அர்த்தம். அப்படி நேர சொன்னால் மாட்டிப்பான். அறியவில்லைன்னு சொன்னாலும் இது அறியவில்லை என்று இல்லை, அறிகிறேன் என்றும் இல்லை, அறியவில்லை என்றும் இல்லை. புரிஞ்சுடுத்தா? இப்போ எப்படி புரிய வைக்கிறான் பாரு. அறியவில்லை என்றும் இல்லை, அறிகிறேன் என்றும் இல்லை. வேதச்சா அறிகிறேன். அறியவில்லை என்றும் இல்லை. குருவை குழப்பறான் பாருங்க. அவர் முதல்ல குழப்பினார். உனக்கு தான் ஏன் குழப்ப, உமக்குத்தான் குழப்ப தெரியுமான்னா. முதல்ல என்ன சொன்னார்? அது அறிந்ததை காட்டிலும் வேறானது, அறியாததை காட்டிலும் வேறானதுன்னு. அந்நதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாத் அதீன்னர். குருவுக்கு சிஷ்யன் சாமானியமானவன் இல்லை, இழைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான் பாருங்க. ந வேத இதி ந, அறிகிறதாகவும் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். வேதச்ச, அது அறியப்பட்டதாகவும் அறியவில்லை. நீங்கள் முதல் மந்திரத்தில் இருக்கிறத விட்டுடணும். இதுக்கு முதல் மந்திரத்தில் மன்னியே விதித்தம்னு இருக்குது. ஆக அறிந்திருக்கிறேன் என்று கருதுகிறேன்னு சொன்னான். இப்போ அடுத்தது என்னதுன்னா, அறிந்திருக்கிறேன் என்று கருதுகிறேன்னு சொன்னாலும் அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. மன்னே விதித்தம், அறிந்திருக்கிறேன். அவர் உடனே முழிச்சார். இப்படி என்ன அறிந்திருக்கிறாயா அப்படின்னா, கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று கருதவில்லை, அறியாததாகவும் கருதவில்லை. ந வேத இதி ந மன்னியேன்னு போட்டுக்கோ. ந மன்னியே, இந்த ந ஊ வேண்டாம், அது ஏதோ தப்பாக இருக்குது. நான் வேறொரு இதை பார்த்தேன், சரி வரலது. ந வேத இதி நோ. நோ இங்கிலீஷ் நோவும் சம்ஸ்கிருத நோவும் ஒன்று தான், இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுன்னு வேதச்சா, வேதச்சான்னா என்ன அர்த்தம்? அப்படித்தான் தெரிஞ்சுட்டுருக்கேன், அதை அறிந்ததாகவும் கருதவில்லை, அறியாததாகவும் கருதவில்லை என்று அறிந்திருக்கிறேன். சரியான சிஷ்யன் என்று அறிந்திருக்கிறேன். அப்புறம் அடுத்து சொல்கிறான், நஹ யஹ தத் வேத ந வேத இதி தத் வேத சஹா வேத. இந்த ரெண்டாவது லைன் தான் அதை விட விசேஷம். யஹ நஹன்னு அர்த்தம் நமக்குள், நமக்குள். யஹ எவன், யார், தத்து ந வேத இதி ந. இந்த அன்மையந்தான் ரொம்ப கடினம். யஹான்னா என்ன அர்த்தம்? எவர், யார், நஹா நமக்குள், தத்து யஹா நஹா நமக்குள், யார் ந வேத இதி அறியவில்லை என்று கருதுகிறானோ. ந வேத இதி நோ, அது போட்டுக்கணும். நோன வேதேத்தியே போட்டுக்கலாம். நோன வேதேத்தியே நீங்கள் சேர்த்துக்கணும். ந வேத இதி நோ, இல்லாட்டி நோ வேத இதி ந அப்படி போட்டாலும் தப்பு இல்லை. எப்படி போட்டாலும் அது சரிதான். ந வேதச்ச, வேதச்ச நமக்குள் எவன் அதனை அறியவில்லை என்று கருதுகிறானோ, அறிந்ததாகவும் கருதுகிறானோ. அதாவது நமக்குள் எவன், இப்படி போட்டுனா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். நமக்குள் எவன் அது அறியப்பட்டதாகவும் அறியப்படாததாகவும் அறிகிறானோ அவனே அறிந்தவன், அவனே அறிந்தவன். தத்வேத தத்வேத. நஹ யஹ நஹ ந வேத இதி நோ, நோ ந மன்யே, நோ மன்யே, வேதச்ச என்று அறியப்பட்டிருக்கிறானோ, அறியப்பட்டதாகவும் அறியப்படாததாகவும் எவன் அறிகிறானோ அவனே அதை அறிந்தவன், அவனே அதை அறிந்தவன். தத்வேத தத்வேத. அது ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண முடியாது. அது அறியப்படாத பொருளும் அல்ல, அறியப்பட்ட பொருளும் அல்ல, அறியப்படும் பொருளும் அல்ல, அறியப்பட்ட பொருளும் அல்ல, அறியப்படாத பொருளும் அல்ல. அனைத்தையும் அறிகின்றவனாக
இருக்கின்ற ஆத்மா தான். அது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்னத்துக்குன்னா, எந்த காரணத்தை கொண்டும் நீ உன்னை நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடக்கூடாது. அதுக்குத்தான் இவ்வளோ அழுத்தம். இப்படி கொடுத்தும் நிறைய பேர் பிரம்மனை பாவம் கண்ணை மூடின்னு காதத்தை இது பண்ணிட்டு தேடின்னு இருக்காங்க. இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு ஏன் பாடம் சொல்லணும்? உபனிஷத்து எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறது பாருங்கள், எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஒரு மந்திரம் போரும். இது மாதிரி இன்னும் சில மந்திரங்கள் இதில் இருக்குது. யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச நஹா யஹா ந இதி ந இதி மன்யே ந இதி ந மன்யே. ரெண்டு டபுள் நெகட்டிவ். தெரியவில்லை என்று அறிகிறானோ, நீங்கள் அதையும் போட்டுக்கணும். தெரிந்திருக்கிறதென்றோ தெரியாததென்றோ இல்லை என்று தெரிந்திருக்கிறானோ தெரிந்திருக்கிறானோ அவனே அதை அறிந்தவன், அவனே அதை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறது. ஆக ஸ்ருணுத சங்கராச்சாரியர் நாகம் மன்யே சுவேதேதி நைவாகம் மன்யே சுவேத பிரம்மேதி நைவ தர்ஹி விதித்தம் துவயா பிரம்ம இத்யுக்தா. அப்பன்னா நான் அதை அறிகிறேன் என்று நினைக்கவில்லைன்னா, இப்போ குரு சொல்கிறார், அப்பன்னா நீ அறியலையான்னு கேட்டால், நோன வேதேதி வேதச்ச, அதை அறியப்படாததாகவும் அறியவில்லை. வேதச்ச இதி சசப்தாத்து நவேதச்ச. இந்த சாங்கிறத வச்சுட்டு சங்கராச்சாரியார் ந வேதச்சன்னு போடுறார். ஏவம் ஆச்சாரியேன விசால்யமானோப்பி, இவ்வாறு ஆச்சாரியரால் அசைச்சாலும் சிஷ்யா ந விசச்சால, சிஷ்யன் அசையவில்லை. ஆச்சாரியர் இவ்வாறு சொன்னாலும் அசையவில்லை. அந்நதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாதிதி ஆச்சாரிய உக்த ஆகம சம்பிரதாய பலாத். என்ன வேர்டு! ஏன் அவனுக்கு இந்த பலம் எப்படி இந்த மாதிரி அவனால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா, அதுதான் சம்பிரதாயங்கிறார் சங்கராச்சாரியர். ஆகம சம்பிரதாய பலாத் ந விசச்சால, அவன் அசையலை. ஏன் காரணம் என்னென்னா, இந்த வேதாந்த சாஸ்திரமும் அதை சொல்லிக் கொடுக்குற சம்பிரதாயம், அந்த குரு சிஷ்ய சம்பிரதாய பலத்தினால அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கிறார். ஆச்சாரிய உக்த ஆகம சம்பிரதாய பலாத் உபபத்தி அனுபவ பலாச்ச. அவன் நிறைய யுக்தியும் யோசிச்சிருக்கான், அவன் அந்த அனுபவஸ்வரூபமாக இருக்கிறதையும் புரிஞ்சுன்னு இருக்கான். அனுபவ பலாச்ச ஜகர்ஜச்சாங்கிறார், கர்ஜிக்கிறாங்கிறார். ஜகர்ஜச்ச பிரம்ம வித்யாயாம் திருட நிச்சயதாம் தர்ஷயன்னு ஆத்மனஹா. இந்த சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே தங்கத்தில் பொறிக்கணும். ஜகர்ஜங்கிறார், கர்ஜிச்சான்னர் சிஷ்யன். நாகம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோனஸ் தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்சாங்கிறது கர்ஜனைங்கிறார் சங்கராச்சாரியர். என்ன ஸ்ட்ரென்த் அவனுக்கு, என்ன பலம்! நாயமாத்மா பலஹீனேன லப்யா. ஆக இந்த ஆச்சாரியா தேவ விதித்தா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து. நம்ம தொடர்ந்து அப்புறம் படிப்போம். இந்த அளவில் நான் இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். இனி 3, 4, 5 இந்த 5 மந்திரங்கள் இருக்குது. அதில் இந்த 4வது மந்திரம் ரொம்ப கம்பீரமான ஒரு வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. சங்கராச்சாரியர் இங்கே வச்சு நிறைய மதத்துக்காரங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறார். பௌத்த மதம், தார்க்கிகர்கள், இதுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்கிறதாக இந்த ஒரு மந்திரம் இருக்குது. பிரதிபோத விதித்தம்ங்கிற ஒரு மந்திரம். அதெல்லாம் நாம் இன்னும் சுலபமாக அது எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ நாளைக்கு காலை வகுப்பில் பூர்த்தி பண்ணுறேன். நாளைக்கும் ஒரு வேளை நான் ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்க வேண்டி வரலாம் இதை பூர்த்தி பண்ணுறதுக்கு. அதோட நிறைவு செய்வோம். ஹரி ஓம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு